அனைவருக்கும் அன்பு வணக்கம். சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மையம் இவை இணைந்து உருவாக்கியுள்ள திருவள்ளுவர் இருக்கையின் மூலம் தொடர்ந்து நிகழும் திருக்குறள் ஆய்வரங்க தொடரின் 56ஆம் அமர்வு இங்கே தமிழ்த்தாய் வாழ்த்துடன் இனிதே தொடங்குகிறது. தமிழ்த்தாய் வாழ்த்தினை இசைக்க வருமாறு மதுரையில் உள்ள ஸ்ரீ மீனாட்சி நாட்டியாலயா நிறுவனர் பிரேமா ஜெயராம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள், வந்து தமிழ்த்தாய் வாழ்த்தினை பாடுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் மதிச்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அருமை, இனிய குரல், அருமையான ராகத்தில் அழகாக பாடினீர்கள். நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். இன்னைக்கு தமிழ்த்தாய் வாழ்த்தினையே நம்ம நன்றாக பாடுகிறவர்களை தேட வேண்டியிருக்கிறது. ஆகையினாலே நம் அமைப்பின் மூலம் மிகச் சிறப்பாக பாடுகின்ற பிரேமா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். அடுத்து திருவள்ளுவர் வாழ்த்தினை இசைக்குமாறு கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தீந்தமிழ் பாவலர் தெய்வ புலவன் மேலோர், தீந்தமிழ் பாவலர் தெய்வ புலவன் மேலோ திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தேனினும் இனியனல் திருக்குறளை, தேனினும் இனியனல் திருக்குறளை திதிக்கும் செந்தமிழில் வடித்தோர் வாலறிவர். தேனினோ இனியனல் திருக்குறளை திதிக்கும் செந்தமிழில் வடித்தோர் வாலறிவன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பகுத்தறிவு பகலவர் பாமரனின் நண்பர், பகுத்தறிவு பகலவர் பாமரனின் நண்பர். பகுத்துணும் பாங்கை போதித்தவன் பெரியோர், பகுத்துணும் பாங்கை போதித்தவன் பெரியோர். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பொது நீதி வகுத்தான் பொய்ய புலவர், பொது நீதி வகுத்தான் பொய்ய புலவர். பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவர் சான்றோ, பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவர் சான்றோர். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி.
கல்வியை கண்கின்றான் கல்வியை கண்கின்றான் ஒழுக்கத்தை உயிர் என்றான் காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோ காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோன் திருவள்ளுவ நாமத்தை வாழ்த்துவோம் வாரி வாழ்த்துவோம் வாரி வாழ்த்துவோம் வாரி. அருமை. மிக இனிமையாக பாடிய கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். அடுத்து மந்திரம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறில். ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று எண்ணி எண்ணியபடி செயலாற்றுவதில் உறுதியுடன் இருப்பாரானால் அவர் எண்ணியபடியே செயலில் வெற்றி அடைவார். அன்பர்களே, இந்த இனிய நிகழ்விலே தமிழ்தாய் வாழ்த்து, திருவள்ளுவர் வாழ்த்து, தொடர்ந்து திருவள்ளுவர் மந்திரம் சொல்லி மகிழ்வோம். வாழ்க வாழ்க திருவள்ளுவர் வாழ்க, வளர்க வளர்க திருக்குறள் நெறி வளர்க. திருக்குறள் உலக பொதுமறை, உன்னத தமிழ்மறை. திருக்குறள் நெறியே தமிழர் நெறி, அதுவே உலக நெறி, உன்னத நெறி. வள்ளுவன் சொல்லே வேதமாம், திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம். வெள்ளையன் பாராட்டி வெடியன் நூலாக்கி கொள்ளை கொண்ட குறளை கொண்டாடுவோமே. வள்ளுவன் திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம், வேதமாம், வேதமாம். அன்பர்களே, இந்த இனிய நல் நிகழ்விலே திருக்குறள் ஆய்வரங்க தொடரின் 56ஆம் அமர்வு திருக்குறளில் எண்கள் என்னும் தலைப்பில் மிக அருமையாக ஒரு உரையை நிகழ்த்த வருகை தந்துள்ளார்கள். இன்றைய சிறப்பு விருந்தினர் முனைவர் ஆரோக்கியமேரி அவர்கள். அவர்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மேலாள் முதல்வராக பணியாற்றியவர். சிறந்த ஆசிரியர், நல்லாசிரியர் விருது பெற்றவர், பாராட்டுக்கு உரியவர், திருக்குறளில் ஆய்வும் தோய்வும் உடையவர். நமது மோகனராசு ஐயா அவர்கள் அந்த உலக திருக்குறள் மையத்தில் மிகுந்த ஈடுபாட்டுடன் தொடர்ந்து அவர்கள் குழுவில் இணைந்து திருக்குறள் நெறி தொண்டாற்றுகின்ற அற்புதமானவர். ஆகிய அத்தகைய பெருமாட்டி முனைவர் ஆரோக்கியமேரி அவர்கள் திருக்குறளில் எண்கள் என்கிற பொருளில் பேச இருக்கின்றார்கள். அவர்களை நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்விலே நம் அருமையாக, அதாவது நான் இன்றைக்கு கூட காலையில தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் ஆறுமுகம் ஐயா அவர்களை சந்தித்தேன். அவர்களுக்கெல்லாம் அதாவது PhD-க்கான நேர்முக தேர்வுகள், இப்படி பல பணிகள் அவர்கள் இருப்பதனால அவர் துணைவேந்தர் வரல, பதிவாளர் வரல, துறை தலைவரும் வரல. ஆனாலும் நாம் தொடர்ந்து நம் பணியை செய்வோம். அதாவது சர்க்கார் காரியம் முறைப்படி நடக்கும் பாங்க, அது சர்க்கார் காரியம். அதே போல மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் நிகழ்வுகள் முறைப்படி குறித்த காலத்தில் தொடங்கி நிறைவேறும். ஆகையினாலே நாம் நமது பணியை தொடர்வோம், எந்த எதிர்பார்ப்பும் இன்றி. அன்பர்களே, இந்த நிகழ்விலே வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்கின்றோம். குறிப்பாகவும் சிறப்பாகவும் ஆஸ்திரேலியாவில் இருந்து இணைந்திருக்கின்ற மெல்பர்ன் மாநகரத்திலிருந்து இணைந்திருக்கின்றார் யாரு? திருமிகு நடேசன் சுந்தரனார். அவர்
தொல்காப்பிய மன்றத்தின் தலைவர். அத்தகைய பெருமகனார் ஆர்வத்தோடு செவ்வாய் வியாழன் நம்ம நிகழ்ச்சியில முழுக்க இருந்து தொடக்கம் முதல் நிறைவு வரை இருந்து பங்கேற்கிறார். அவரை நாம் வரவேற்று மகிழ்வோம். அவருடைய ஆர்வத்தை நெஞ்சார பாராட்டி மகிழ்கின்றோம். அதாவது சொல்லுவாங்க, தமிழை பருகக்கூடிய ஆர்வம் மாந்தினான் அப்படிம்பாங்க. தமிழ் தேனை மாந்தினான் அப்படிம்பாங்க. தமிழ் தேனை மாந்துகிறவர் நமது நடேசன் சுந்தரனார் அவர்கள். தமிழ் தேனி அவர்களுக்கு பாராட்டு. அதே மாதிரி அறிவியலில் தான் எவ்வளவுதான் சிறந்திருந்தாலும் ஆன்ற தமிழிலும் மிகுந்த ஆர்வம் மிக்கவர் மேனாள் முதல்வர் பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அம்மையார் அவர்கள். அமைதியா இருப்பாங்க, ஆனால் அவர்கள் பேசத் தொடங்கினால் அவர்களுடைய ஆழம் நமக்கு நன்கு தெரியும். ஆகைய அத்தகைய பெருமாட்டி டாக்டர் செல்வராணி செல்வம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்போம். இந்த நிகழ்விலே நெய்வேலியிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கின்றார் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனினுடைய ஃபார்மர் சீஃப் ஜெனரல் மேனேஜர், மேனாள் முதன்மை பொது மேலாளர், திருக்குறளில் ஆழ்ந்த ஆர்வமுடையவர், நிறைய நூல்கள் வெளியிட்டிருக்கிறார், திருக்குறள் நாடகங்களை எல்லாம் எழுதி வெளியிட்டிருக்கிறார். அவர் இணைந்திருப்பது பாராட்டிற்குரியது. அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அதே மாதிரி கேள்வியின் நாயகர் அவர்கள் எல்லா நிகழ்வுகளிலும், அது தமிழா இருந்தாலும் சரி, அறிவியலாக இருந்தாலும் சரி, அதாவது திருக்குறள் இருந்தாலும், எந்த நல்ல அருமையான கேள்விகளை தேர்ந்தெடுத்து கேட்பார்கள். அத்தகைய பெருமகனார் நம் அரங்கில் இருப்பதற்கு நமக்கு பெருமை. அவர்களை வருகை என வரவேற்கின்றோம். உலக சிலம்ப சங்க தலைவர். அவற்றை ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? நாம் ஒரு அழைப்பு போட்டா இன்னொரு அழைப்பை தானாக ரெடி பண்ணி அனுப்புவது. பாராட்டு. அது ஒரு வேல்யூ ஆடட் மேனா. நான் ஏன் போட்டீங்கன்னு கேட்க மாட்டேன். இட்ஸ் ஆடட், வேல்யூ ஆடட் தான். அதாவது வின் பாலிசிம்பாங்க. அது போலத்தான் அது. அதனால அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அதை சிறப்பா செய்யறாரு. அன்பர் சிலம்பம் ஐயா அவர்களுக்கு ஒரு மகிழ்வான தகவல், டான்ஸ் ஏற்பாடு பண்ணிட்டேன். அதாவது பிரேமாவால சென்னை மதுரையில இருந்து இங்க வர முடியல. பார்வதி பாலசுப்ரமணியத்தை கூப்பிட்டேன், அவங்களும் பிள்ளைங்களாம் இல்லைன்ட்டாங்க. என்னடா பண்ணுவதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். டக்குன்னு ஒரு அம்மா 20 வருஷத்துக்கு முன்னால தொடர்பு கொண்ட ஒரு அம்மாவை தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட சொல்லி 2 டான்ஸர் ஏற்பாடு பண்ணியாச்சு. அதாவது அதுவும் திருக்குறள் பற்றி பாடல்லாம் எனக்கு முன்னமே போட்டு அனுப்பிட்டாங்க. அழகான பாடம், நல்லா இருக்கு. 6 நிமிடம், 12 நிமிடத்துக்கு வந்து போக 15 நிமிஷம் சரியாயிடும். உங்களுக்கு 15 நிமிடம். நிகழ்ச்சி சரியாக 10 மணிக்கு தொடங்கப்படும். 10 முதல் 15 வரை முதலில் சிலம்பம் தான், வன்கலை தான். வன்கலைக்கு அப்புறம் தானே மென்கலை வர முடியும். வன்கலை, அடுத்தது மென்கலை, அடுத்தது தமிழ்தாய் வாழ்த்து தொடரும். சரியா? அதற்கு அடுத்தால இன்னொரு செய்தி நான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா இதை சொல்லும் பொழுது அந்த அழைப்பு இதுல கூட நம்ம போட்டுடலாம். ஒரு தடவை பார்த்துருங்க, எல்லாரும் பார்க்க வேண்டியது. எனக்கு அன்பு வேண்டுகோள், யாரெல்லாம் சென்னையில இருக்கீங்களோ வாங்க. உங்களுக்கு சரியான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி, தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் எல்லா ஏற்பாடுகளையும் செய்யறாங்க. அழைப்பிதழ் மொமெண்டோ அடிப்பது தான் நம்ம, மற்றதெல்லாம் உணவுல இருந்து எல்லாத்தையும் அவங்க கவனிச்சுக்கிறாங்க. ஹால் கொடுக்குறாங்க. அருமையான நிகழ்வு. அதுக்கு மறவாது வாருங்கள். இந்த நிகழ்வுல குறிப்பா சொன்னா இதான், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நாளை மறுநாள் இருக்கிறதுனால இதை பத்தி நான் சொல்லணும். அதாவது இந்தியால உள்ள மிகப்பெரிய அமைச்சகங்கள்ல ஒன்று மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ். அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸினுடைய செக்ரட்டரி டாக்டர் ரவிச்சந்திரன், முனைவர் ரவிச்சந்திரன் அவர்கள், செயலாளர் புவி அறிவியல் அமைச்சகம். அவருக்கு நம்ம வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுக்கிறோம். அதே மாதிரி அதாவது அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி துறை, இந்திய அரசு, அதுவும் இன்னொரு அமைச்சகம், செயலாளர் மற்றும் தலைமை இயக்குனர், செக்ரட்டரி அண்ட் டைரக்டர் ஜெனரல். உங்களுக்கு தெரியும் டாக்டர் என் கலைச்செல்வி, முனைவர் என் கலை அவர்கள் நம்ம இணையத்துல பேசியிருக்காங்க. எப்பன்னா அவங்க செக்ரி, அதாவது சென்ட்ரல் சென்ட்ரல் எலக்ட்ரிக்கல் ரிசர்ச் சென்டர் நினைக்கிறேன்,
அந்த இதுல இருக்கும்போது, அந்த இயக்குனரா இருக்கும்போது நம்ம ஜூம் நிகழ்ச்சியில பங்கெடுத்து பேசியிருக்காங்க. அந்த அம்மையாருக்கும் நம்ம வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுக்கிறோம். அதே மாதிரி இப்பதான் நம்ம மகாகவி பாரதியார் விருதை முதல்ல கொடுக்கிறோம். அதை பெறுகிறவர் மரபின் மைந்தன் முத்தையா. அது போல பாவேந்தர் பாரதிதாசன் விருது நம்ம ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது இந்த விருது இப்பொழுது அந்த விருதை பெறுகிற கவிஞர் நெல்லை ஜெயந்தா. இன்று அவரை நம்ம எப்படி தலைப்பில போட்டிருக்கோம்னா, நிறுவன தலைவர் கவிஞர் வாலி இலக்கிய பேரவை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வணக்கம் தமிழகம், அதாவது பொதிகை தொலைக்காட்சியில வாலியை நேர்முகமாக உரையாடி கிட்டத்தட்ட 1 வருஷமா 2 வருஷமா அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாச்சு, ஒரு தொடர் நிகழ்ச்சி. ஆனா இப்ப எனக்கு ஒரு தகவல், அவர் தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய அவர் ஓய்வு பெற்றுட்டார். தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய அதாவது மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். எதுக்குன்னா, இளையோர் பயிற்சி பாசறை அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாரு. அவருக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருது கொடுக்கிறோம். அறிவியல் களஞ்சியம் விருதுகளை பெறுகிறவர் இருவர். பேராசிரியர் முனைவர் உமா மகேஸ்வரி, அண்ணா பல்கலைக்கழகம். அவங்களும் நம்ம இணையத்துல பேசியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் புவியியல் துறை முனைவர் காட்டுராஜன் அவர்கள் புவியியல் விஞ்ஞானம் பற்றி, புவியியலில் வேலை வாய்ப்புகள் பற்றி அவரும் நம்ம இதுல பேசியிருக்காரு. இந்த தடவை நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சியில பேசினவர்களே விருது பெறுகிறார்கள். அடுத்தது தகைசால் பேராசிரியர் முனைவர் திருஞான சம்பந்தம், தொல்காப்பியர் இருக்கையை சார்ந்தவர். நம்ம இதை கூட குறிச்சுக்கலாம். நம்ம சுந்தரேசனார் அவர்கள், இவரை அழைக்கலாம். நீங்க தொல்காப்பியர் இருக்கைக்கு அந்த தொல்காப்பிய மன்றத்துல பேச வைக்கலாம். தமிழ் பல்கலைக்கழகத்துல தொல்காப்பியர் இருக்கையை சேர்ந்தவர் முனைவர் திருஞான சம்பந்தம், அவர்களுக்கு விருது கொடுக்கிறோம். பேராசிரியர் முனைவர் மகாதேவன், இவரும் நம்ம இணையத்துல பேசியிருக்கிறாரு, அவருக்கு விருது கொடுக்கிறோம். அடுத்தது இந்தோ லாட்டின் அமெரிக்கன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ், அதனுடைய மாநில தலைவர் திரு NK சக்திவேல், அவர்களுக்கு விருது கொடுக்கிறோம். அது மாதிரி அவர் சேவை சம்பந்த தலைவர் மிலேனியம் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பன்னாட்டு லைன்ஸ் கிளப் ஆஃப் இன்டர்நேஷனல், 10 விருதுகளை கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கும். மதிய உணவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதனால சென்னையில உள்ள மக்கள், நான் வெளியூர்ல இருந்து வரணும்னு சொல்ல மாட்டேன், யார் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் வாங்க. மற்ற உங்க நண்பர்களுக்கும் சொல்லுங்க. மயிலை திருவள்ளூர் தமிழ் சங்கத்தின் மூலமாக கலந்து மகிழலாம். அடுத்து இந்த நிகழ்விலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், மயிலை திருவள்ளூர் தமிழ் சங்கம் 40 ஆண்டுகளாக என்ன செய்கிறது என்பதை எல்லாரையும் நான் வருக வருக என்று வரவேற்க, யாரையும் விடலின்னு நினைக்கிறேன். கருணாநிதி நம்மில் ஒருவர். அதனால கருணாநிதி, பிரேமா அனைவரையும் அன்போடு ஐயாசாமி அவர்கள், காவியான்னு இணைந்திருக்கிறாங்க, அவங்களையும் வருக வருக. யாரு அதனால அருள் கூர்ந்து யாரும் இது ஓபன் பண்ணியிருந்தா க்ளோஸ் பண்ணிருங்க மைக்க. ஏதோ ஒரு பின்னோட்டம் செய்தி வருது. அதனால அருள் கூர்ந்து அனைவரையும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். இப்பொழுது கருணாநிதி அவர்களே, அதாவது அந்த காணொளி காட்சியை நாம் அனைவரும் கேட்கும் வகையில் ஒளிபரப்புங்கள். வணக்கம். நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள். அதனை திருக்குறள் ஆய்வு மைய பூஞ்சோலையாக்கினார் நமது சங்க செயலர் முனைவர் சேயோன் அவர்கள். அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடியேற்றி அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி VG சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலை வழங்க சுவாமி ஞானானந்தா, நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனைவர் பார்த்தசாரதி முன்னிலையில் அந்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி, தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல், இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சிகள் அளித்தல், போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். 100 கொடையாளர்கள் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம்.
அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இதுவரை நிதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமையல்லவா? செயலர் சேயோன் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சமும், அரிமாசா கேத்திவாசன் சந்திராமாள் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், முனைவர் கிருஷ்ணச்சந்த் சோடியா, முனைவர் செல்வராணி செல்வம், சென்னை டிஏசி புரமோட்டர் திரு சசிகுமார், இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சமும், சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக முன்னை துணைவேந்தர் முனைவர் கோ பார்த்தசாரதி, திருமதி மங்கையர்க்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனர் திரு ச குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற 2 அன்றில் பறவைகளும் ஆளுக்கு 1 லட்சமாக 4 லட்சங்களும் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் நீங்களும் இடம்பெறலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சொலையாகும் அல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும். திருவள்ளுவர் பூஞ்சோலை காண வாருங்கள். திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சிய மையத்தை ஊர்கூடி தேரிழுக்க நிதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள். வணக்கம். நமது அறிவியல் பூங்கா வாசகர்களுக்கு பணிவார்ந்த வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் கடந்த 40 ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாக போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. இத்தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ் பன்னாட்டு தரச்சான்று எண் ISSN இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் பெற்றுள்ளது என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவியல் பூங்காவின் 17ஆம் மலரின் 65ஆம் இதழின் முன் அட்டையை அலங்கரிப்பது சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள வெள்ளி விழா கண்ட தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம். அதன் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பாலாஜி ராமகிருஷ்ணன் அவர்களுடன் நம் சங்க செயலர் கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள் நேர்முகமாக உரையாடியதை சொல்லோவியமாகவும் தலையங்க கட்டுரையாகவும் பல வண்ண படங்களுடன் வெளியிட்டு மகிழ்ந்துள்ளோம். மருத்துவத்தில் முப்பரிமாண அச்சடிக்கும் தொழில்நுட்பம், ரசாயனங்கள் சூழ் உலகு, காதுகளும் மின்வேதி வினைகளும், ஆரோக்கியத்தை மதுரமாக்கும் அதிமதுரம், மீன்வளம் பெருக்கும் கடலில் செயற்கை திட்டுக்கள், நினைவாற்றலை அதிகப்படுத்தும் மூலிகை வல்லாரை, தகைசால் தனிமங்கள், உயிரின் உன்னத உலா போன்ற கட்டுரைகளை அறிவியல் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள், அணுவியல் விஞ்ஞானி ப கோபாலன் அவர்கள், பேராசிரியர் முனைவர் முத்துவேலு அவர்கள், கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் முதலானோர் ஆய்வுக் கட்டுரைகளை தமிழில் வழங்கியுள்ளனர். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் MIT நிறுவனத்தில் நிகழ்த்திய 63ஆம் முப்பெரும் விழா நிகழ்ச்சியின் தொகுப்பினை படிப்போர் நெஞ்சில் பதியும் வகையில் அறிவியல் உலாவாக தந்துள்ளார் இதழாசிரியர் கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள். பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும், அறிவியல் பார்வையை மிகுவிக்கும் போக்கிலும், அறிவியல் நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளனர் அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும். இவை அனைத்தும் பன்முறை படித்து மகிழத்தக்கன, சிந்திக்கத்தக்கன, நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன. அறிவை வளர்ப்போம், ஆற்றலை பெறுவோம், ஆனந்தமடைவோம். அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும், வலுப்படுத்தும், மேம்படுத்தும். அன்பர்களே வணக்கம். அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை எளிய இனிய நடையில் படிப்போர் மனத்தில் பதியச் செய்யும் பன்னாட்டு தரச்சான்று பெற்ற காலாண்டு வண்ண இதழ்தான் அறிவியல் பூங்கா. இதுவரை 65 அறிவியல் பூங்கா இதழ்கள் வெளிவந்துள்ளன. பிரபல அறிவியல் எழுத்தாளர் சுஜாதா அவர்களால் ஆனந்த விகடன் வார இதழில் 2006ஆம் ஆண்டிலேயே பாராட்டு பெற்றது அறிவியல் பூங்கா. 60 பக்கங்களில் உலாவரும் அறிவியல் பூங்காவை பெற ரூபாய் 1000 ஆண்டு சந்தா செலுத்தினால் போதும். அறிவியல் பூங்கா வாசகர் ஆகலாம். அறிவியல் பூங்காவை வாசித்தவுடன் அது குறித்த உங்கள் கருத்தை உடன் எழுதி அனுப்புங்கள். அதனை படித்தேன் சுவைத்தேன் பகுதியில்
அறிவியல் பூங்காவில் வெளியிட்டு மகிழ்வோம். சிறந்த அறிவியல் திறனாய்விற்கு அறிவியல் மலர், அறிவியல் கதிர், அறிவியல் தளிர், அறிவியல் துளிர், அறிவியல் புதிர் ஆகிய 5 அறிவியல் களஞ்சியம் பரிசுகள் வழங்கப்படும். விண்ணப்பத்தை நிறைவு செய்து QR கோடை சொடுக்கி ரூபாய் 1000 செலுத்தி அறிவியல் பூங்கா வாசகராகுங்களேன். வாசிப்பை நேசியுங்களேன். வாய்ப்புகள் வசப்படும். அறிவியல் தொழில்நுட்ப திறனும் சிறந்தோங்கும். ஐயா, நிறைவடைந்தது. அதாவது நான் மியூட் பண்ணியிருந்தேன், ஆஃப் பண்ணல. ஐ மீன் அன்மியூட் பண்ணல. அதாவது ரொம்ப அருமையா பண்ணியிருந்தீங்க. நான் கருணாநிதி உங்களுக்கு நெஞ்சார் நாம் அனைவரும் அவரை பாராட்டி மகிழ்வோம். அவர் ஒரு சின்சியர் பர்சன். கருணாநிதியை பொறுத்தவரைய அவருடைய தொடர்பு கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம நிகழ்ச்சியை பற்றிய பல தகவல்கள் நல்ல டிஜிட்டைசேஷன் பண்ணி பண்றாரு. அதுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். அதுல இந்த வெளியீட்டு விழால நமது நீதியரசர் அவர்கள் அந்த நூலை வெளியிட்ட உடனே இவர் இப்ப தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் தான் வெளியிடுறார் அறிவியல் பூங்காவை. ஏன்னா ஒரு சயின்டிஸ்ட் வெளியிடணும்னா நம்ம அப்படி பண்றோம். ஒரு அறிவியல் பூங்காவை ஒரு சயின்டிஸ்ட் வெளியிடணும். அவரு நம்ம துணைவேந்தர் அவர்கள் ஒரு விஞ்ஞானி. அதனால அவர் வெளியிட அந்த பிரதியை நமது எர்த் சயின்ஸ் அவரு மற்ற அந்த அரங்கில் உள்ளவங்க எல்லாம் பெற்றுக்குவாங்க. அது ரிலீஸ் பண்ண உடனே இந்த காணொலி காட்சி வரும். அது இது மட்டும் நீங்க கொடுக்கணும். ஏன்னா முதல் இது வரக்கூடாது, பூந்தண்டல வரக்கூடாது. ஒரு அந்த இந்த காட்சி மட்டும் வரணும். அது தயார் பண்ணிக்கோங்க. சரி, பாராட்டு. அடுத்து இன்றைய சிறப்பு விருந்தினரை ஒரு அறிமுகம் செய்யுமாறு அவர்களை நன்றாக அறிந்துள்ள பூங்கோதை அவர்கள் சொல்லலாமா? வாங்க. அவங்க ஏன்னா என்னை விட அவங்களுக்கு நல்ல வாங்க பூங்கோதை அவர்களே வந்து இன்றைய சிறப்பு விருந்தினர் ஆரோக்கியமேரி முனைவர் ஆரோக்கியமேரி பற்றிய சில கருத்துக்களை நீங்கள் அறிந்த தகவல்களை சொல்லி மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சி ஐயா. அவங்க எனக்கு நெருங்கிய தோழியும் கூட. தமிழ் எழுத்தாளர் சங்கத்துல வந்து அவங்க ஒரு உறுப்பினரா இருந்து நல்ல செயல்கள் எல்லாம் செய்துட்டு இருக்காங்க. தலைப்பை பார்த்து பெயரை பார்த்தோடையுமே ஆரோக்கியமேரி அம்மையார் அவர்கள் இந்த நிறைய ஆய்வுகள் செய்திருக்காங்க ஐயா. அவங்க வந்து ஒரு ஆசிரியராக இருந்திருக்காங்க, முதல்வராக இருந்திருக்காங்க. ஆனாலும் வந்து ஒரு குழுவை நடத்தி செல்றதுல வந்து மிகச்சிறந்த ஒரு ஆளுமை அவங்க. அதே மாதிரி எந்த ஒரு செயலை நீங்க கொடுத்தீங்கனாலும் அதுல வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட அந்த செயலை வந்து நிறைவு செய்வதில் வல்லவங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல ஆசிரியராகவும் அவர் இருக்கிறாங்க. அதே மாதிரி எந்த குழுவில் அவங்க இருந்தாலும் அந்த குழுவுக்கு வந்து அவங்களால முடிந்த, அதாவது எல்லாரையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து செல்லக்கூடிய மிக அன்பான ஒரு நல்ல ஆளுமை அவர்கள். திருக்குறளில் மிகுதியான ஆய்வுகளை செய்து நீங்க சொன்னது போல ஐயா பேராசிரியர் மோகனாரசு ஐயா அவர்களுடைய திருக்குறள் ஆய்வரங்கத்துல தொடர்ந்து அவங்க ஆய்வு கட்டுரைகளை வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள். இப்போது நடைபெற்ற உலக சாதனை நிகழ்ச்சியிலும் அவர்கள் பங்கெடுத்து கொண்டு மிகச்சிறந்த கட்டுரையை வழங்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது சிறந்த கலைஞர் அவங்க பாத்தீங்கன்னா ஒரு சொன்ன உடனே சில பாடல்கள் எல்லாம் அவங்களாவே வந்து எடுத்து அதை பாடி கூட இருக்கிறவங்களெல்லாம் அரவணைச்சு செஞ்சு ஒரு நல்ல எடுத்து செல்லக்கூடிய ஒரு நல்ல ஆளுமை. பயணத்துல போகும்போது கூட கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி போற அம்மையார் ஆரோக்கியமேரி அம்மையார் அவர்களுடைய பேச்சு இன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் அம்மா மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறது. நீங்க இந்த அரங்கத்துல வந்து பேசுறது ரொம்ப நாளா வந்து மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்துல நான் வந்து உறுப்பினர் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி இணைந்து இன்று நீங்க பேசுறது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. உங்களை அறிமுகப்படுத்துவதற்கு நல்லதொரு வாய்ப்பு. அதாவது இன்னைக்கு வந்து தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மையம், திருவள்ளுவர் இருக்கை இணைந்து நடத்துகின்ற திருக்குறள் ஆய்வரங்கம் 56 இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆய்வரங்கத்திலே திருக்குறளில் எண்கள் என்ற தலைப்பிலே முனைவர் ஆரோக்கியமேரி அம்மையார் அவர்கள்
சிறந்த முறையிலே நல்ல உரையை ஆற்ற இருக்கின்றார்கள். அவர்களுடைய உரையை கேட்பதற்கு நமக்கெல்லாம் இங்கே இந்த வாய்ப்பு நல்கிய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்திற்கும், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்துக்கும், இன்னும் இங்கே இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆளுமைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு, அம்மையார் அவர்களை பற்றி இன்னும் நிறைய சொல்லலாம். இருந்தாலும் காலம் கருதி அம்மையார் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு ஆய்வாளர் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொண்டு அவர்களுடைய உரையை கேட்பதற்கு ஆவலாக இந்த அறிமுக உரையிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திடீரென்று சொன்னாலும் சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான் சிறப்பு. நான் அவங்கள்ட்ட சொல்லல, நீங்க அவங்களை அறிமுகப்படுத்தணும் முன்னாலே எல்லாம் சொல்லல, அதனால உடனே செய்யறாங்க. அதுதான், அதாவது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தில் உள்ள எல்லாரும் தலைமை உரை சொல்லலாம், நன்றி உரை சொல்லலாம், வரவேற்பு உரை சொல்லலாம், எந்த உரையும் சொல்ல நான் தயாரா இருக்கணும். என்ன ஐயாசாமி, அவருக்கு 40 வருஷமா அது தெரியும், யாரு எப்ப சொல்றேன்னு சொல்லவும் மாட்டேன், சொல்ல கூடாது, எல்லாரும் எப்படியோ அந்த நேரத்துல எப்படி ஆயிடும், ஆனா சொல்லுவாங்க எல்லாரும். அது மாதிரி இங்க அனைத்து இந்திய எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் ஜி கோ பெரியண்ணன் அவர்கள், அவர் திருக்குறளுக்கு உரையெல்லாம் எழுதினவர். அவருடைய உரை நம்ம ஒரு நாள் பேச வைக்கணும், அவருடைய நேரங்கள் பகுதி. அதே மாதிரி டிஎஸ்பி ஸ்வீடன்ல இருந்து டிஎஸ்பி ஜேவி கருப்சாமி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். காவியா அவர்கள் திருமுகத்தை காட்டினால் நான் அவர்களையும் அறிமுகம் செய்வேன். மற்ற அனைவரையும் மீண்டும் வரவேற்று இப்பொழுது சிறப்பு விருந்தினர் முனைவர் ஆரோக்கியமேரி அவர்களே, வாருங்கள். திருக்குறளில் எண்கள் என்னும் தலைப்பில் உங்களுடைய ஆய்வுரையை வழங்குங்கள். அனைவருக்கும் வணக்கம். சார் கேக்குது இல்ல? நல்லா கேக்குதுமா. கொஞ்சம் உங்க கேமரா மட்டும் ஸ்லைட்டா இறக்குங்க கீழே. அனைவருக்கும் வணக்கம். தலைமை தாங்கும் உயர் தகைமைசால் பெரியோருக்கும் மற்றும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எனது வணக்கம். திருக்குறளில் எண்கள் என்று சொன்ன உடனே நமக்கு ஒரே ஒரு செகண்ட், நீ அந்த உங்க இன்னும் கொஞ்சம் வரட்டும். அது ஏன்னா கட்டடம் தான் நிறைய தெரியுது. இன்னும் கொஞ்சம் அந்த கேமரா கொஞ்சம் மேல் நோக்கி இது பண்ணுங்க, கொஞ்சம் கீழே கொண்டு வா. கேமரா லைட்டா இப்ப சரியா வருது. இன்னும் கொஞ்சம் நீங்க நல்லா சென்டர்ல வாங்க. இது நல்லா இருக்கு, கரெக்ட், வெரி குட், சூப்பர். இன்னும் கொஞ்சம் வரேன். இப்ப சரியா இருக்குமா? குட். இந்த இது சரியா இருக்கு. பார்த்து மெதுவா ஸ்லைட் அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. சரியா, அதுக்குதான் நம்ம என்ன பண்ணுவோம். இப்ப சரியா இருக்கு, முன்னை விட நல்லா இருக்கு. சரியா இருக்கா சார்? சரியா இருக்கு. ஓகே. திருக்குறளில் எண்கள்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது, ஸ்கூல்ல நம்மளுடைய கணித ஆசிரியர் சொல்லுவாங்க இல்லையா, கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் என்று. ஆக எண்கள் என்று சொன்ன உடனே நினைவுக்கு வருவது கணிதம். அதனால் இங்கே நான் எண்களை திருக்குறளில் கணக்கியல் சிந்தனைகளில் உள்ள எண்கள் என்று எடுத்துக்கொண்டேன். திருக்குறளில் கணக்கு சம்பந்தமாக திருவள்ளுவர் என்னென்ன எண்களை கொடுத்திருக்கிறார் என்பதை பற்றி நாம் இங்கே பார்க்கலாம். முப்பொருள் கோட்பாடு, உலக மனித இனத்தின் வாழ்வியல் கோட்பாடுகளை வரையறுத்து வழங்கிய திருவள்ளுவர் வாழ்வியல் கோட்பாடான அறம், பொருள், இன்பம் என்ற முப்பொருள் கோட்பாட்டை தேர்வு செய்து கொண்டுள்ளார். அதனால்தான் தம்முடைய நூலிற்கு கோட்பாடுகளின் எண்ணிக்கை அடிப்படையில் முப்பால் என்று பெயர் வைத்துள்ளார். ஆம், திருவள்ளுவர் தனது நூலினுக்கு வைத்த பெயர் முப்பால் என்பது. இனி எண்ணிக்கை சமநோக்கு மரபு. தமிழ் நூல்களுள் முதலாக திகழ்வது தொல்காப்பியம். தொல்காப்பியம் எழுத்து, சொல், பொருள் என 3ஆக பகுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களாக பகுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறே அகநானூறு, புறநானூறு போன்ற எல்லா நூல்களிலும் பார்த்தீர்கள் என்றால் எண்கள் அதன் பிரகாரமே 10 என்றோ அல்லது 3, 4, 5 என்ற அளவிலோ, அதிகமாக 10 என்ற அளவிலேயே எல்லா செய்யுட்களும் தொகுக்கப்பட்டு இருக்கின்றன. இந்த 10 என்ற பார்வை தொல்காப்பியர் காலத்திலேயே தொடங்கிவிட்டது என்று சொல்லலாம். திருக்குறளில் எண்ணு பெயர்கள். திருக்குறளில் 1 முதல் 10 வரை உள்ள எண்களில் 9 தவிர்த்த பிற எண்ணு பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. மற்றும் 100, 1000, கோடி போன்ற எண்ணு பெயர்களும் இடம்பெற்றுள்ளன. அவற்றின் கணக்கியல் விவரங்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகின்றோம். இதில் 1 என்பது 56 இடங்களிலும், 2 என்பது 20 இடங்களிலும்,
3 என்பது 8 இடங்களிலும், 4 என்பது 11 இடங்கள், 5 13 இடங்கள், 6 2 இடங்கள், 7 8 8 10 100 1000 என்பவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையும் இடம்பெற்றுள்ளன. 10 எண்ணு பெயர் 2 இடங்களில் இடம்பெற்றுள்ளன. கோடி என்றும் எண்ணு பெயர் அதன் வேற்று வடிவமும் 8 இடங்களில் இடம்பெற்றுள்ளன. ஆக திருவள்ளுவர் 1 2 போன்றனவற்றை எண்ணு பெயர்கள் என்றும், ஒருவர் மூவர் போன்றவற்றை எண்ணிய பெயர்கள் என்றும் வழங்குவர். இந்த பெயர் குறியீடுகள் கணிதவியல் நுட்பத்தை விளக்குவதாகத்தான் இப்போது அமைந்துள்ளன. திருக்குறளில் பல என்பதை சுட்ட 10, 100, 1000, கோடி என்னும் எண்ணு பெயர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதனை பல்லார் பகைக்கொளின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் குறள் 450 மற்றும் 932, 259, 337 இவ்வாறு 10 குறள்கள் இருக்கின்றன. அடுத்து எண்ணு பெயர்களும் கருத்து பொருண்மைகளும். இன்னது என்று சுட்டும் எண்ணு பெயர்கள் குறள்கள் 111, 1216. பெயர்கொள் எண்ணு பெயர்கள் 1 நாள், 7 நாள் எண்ணக்கூடிய என்கின்ற எண்களை உடைய நாட்கள். குறள்கள் 1146, 1269. மையீற்று எண்ணு பெயர் ஒருமை குறள் 126, இருமை குறள் 23, எழுமை குறள் 107. தொகை குறிப்பு எண்ணு பெயர் பல என்பதனை குறிக்கக்கூடிய எண்ணு பெயர்கள் தொகை நிலையில் வந்து அவை இன்னதுதான் என தம் நிலையில் காட்டுவனவாக அமையாது வருமானால் அதை தொகை குறிப்பு எண்ணு பெயர்கள் எனலாம். இருமை வகை குறள் 23, இயல்புடைய மூவர் குறள் 41, ஐந்தன் புலம் குறள் 343, எழுபிறப்பு குறள் 62, என் குணத்தான் குறள் 9, 100 இழக்கும் சூதர் குறள் 932. இணைப்பு நிலை எண்ணு பெயர் ஓர் எண்ணு பெயர் 2 கருத்தாக்கங்களை இணைப்பதாக வருமானால் அது இணைப்பு நிலை எண்ணு பெயர் என்று வழங்கலாம். அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு குறள் 148. பேதமை ஒன்றோ பெருங்கிழமை என்றுணர்க குறள் 831. இனி அடுத்து பெற்ற எண்ணு பெயர்கள். என்பது இடைச்சொல். இந்த 2 அல்லது மேற்பட்ட நுண்பொருள்களையோ பருப்பொருள்களையோ சுட்டும் போது தொடர்ந்து பயன்படுத்தப்படும் பொழுது அந்த 1, 2, 3 என்று எண்ணப்படுவதால் அந்த உண்மையை எண்ணும்மை என்று வழங்குவார்கள். அன்பும் மரணம் குறள் 45. இது இரு பொருள் அடுக்கு. துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் குறள் 42. இது முப்பொருள் அடுக்கு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் குறள் 385. இது நாற்பொருள் அடுக்கு. இவை எல்லாம் கணக்கீட்டு முறையில் அமைந்த இலக்கண பெயர் குறியீடுகள். பெரும்பான்மை உண்மை தொகைகளாக வரும் பொழுது அவற்றை எண்ணிட்டு குறிப்பிட்டு விடுவது திருக்குறளின் பெரும்போக்காக உள்ளது. சான்றுகளாக எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் குறள் 392. தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் குறள் 383. அன்பு அறிவு அன்பறிவு தேற்றம் அவா இன்மை இந்நான்கும் குறள் 513 என கொள்ளலாம். பெற்று வரும் எண்ணு பெயர்களுள் மற்றொரு வகை முற்றுமை எனப்படும். முற்றுமை என்பது இவ்வளவுதான் என கணக்கிட்டு உரைப்பதை காட்டுவதாகும். சான்றுகளாக ஓர் ஐந்தும் குறள் 24, எழுபிறப்பும் குறள் 62 போன்றவற்றை கொள்ளலாம். அடுத்து திருக்குறளில் தலை இடை கடை என்னும் பெயர்கள் சில குறள்களில் இடம்பெற்றுள்ளன. தலை என்னும் பெயர் முதன்மையானது, தலைமையானது, முதலிடத்தில் அமைவது, சிறப்பானது என்னும் பொருள்களை தரும் சொல். மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை குறள் 295. அதே போல இன்னொரு குறள் 47. இந்த குறள் முதல் குறள் தவத்தோடு தானம் செய்பவர்கள் குழுமத்துள் யார் தலைமையானவர் என்பதை சுட்டுகிறது. அடுத்து இடை என்னும் பெயர் பல பொருள்களை கொண்டதாயினும் இடைப்பட்டது, நடுத்தரமானது, நடுவில் அமைவது என்னும் எண்ணிக்கை நோக்கில் தேவையான பொருள்களை அது கொண்டுள்ளது. அந்த வகையில் இடை தெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக சொல்லின்
நடை தெரிந்த நன்மையவர். குறள் 712. இத்துடன் 899 நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அடுத்தது கடை. கடை என்னும் பெயர் கடைசியானது. இது மூன்றாவது அல்ல, கடைசியானது, இறுதியாக மதிக்கத்தக்கது, இகழத்தக்கது, தாழ்ந்தது என்னும் பொருள்களை தந்து நிற்பது. சான்றாக ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை நடைமுறை தாம்சாம் துயரம் தரும். குறள் 792. தலைக்கு இடை கடை என்னும் மூன்றும் ஒன்றன் இடத்தை கணக்கிட்டு வரையறுத்து காணும் கணக்கீட்டு வகையின் குறியீட்டு பெயர்கள். அடுத்து திணையும் பனையும். திருக்குறளில் திணையும் பனையும் அந்தந்த பொருள்களை சுட்டுவனவாயினும் சிறுமையையும் பெருமையையும் காட்டுவனவாக அமைகின்றது. திணை என்பது ஒன்றன் சிறிய அளவையும், பனை என்பது ஒன்றன் பெரிய அளவையும் காட்டுவனவாக அமைகிறது. சான்றாக திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாய் கொள்வர் பயன் தெரிவார். குறள் 104. இதே போலவே 433, 1282 என்னும் பொருட்பாக்களையும் கொள்ளலாம். திணை என்பது சிறுமையை சிறிய அளவை சுட்டுவது போல, எல் பகல் திருக்குறளில் இந்த சிறிய அளவிற்கு எல் பகல் என்னும் சிறிய அளவை சுட்ட பயன்படுத்துள்ளதை காண முடிகிறது. சான்று எல் பகவு எல் பகல் அல்ல, எல் பகவு. எல் பகவு அன்ன சிறுமைத்து. குறள் 889. ஆக்கமும் பெருக்கமும். திருக்குறளில் ஆக்கமும் பெருக்கமும் பல குறட்பாக்களில் இடம்பெற்றுள்ளன. சான்றாக செப்பம் உடையவன் ஆக்கம். குறள் 112, 163, 183, 328, 755. இவையெல்லாம் நல்ல நோக்கிலான ஆக்கங்கள். அடுத்து நடுவு இகந்த ஆக்கம். குறள் 113, 169, 177, 328, 657. இவை தீய வழியிலான ஆக்கங்கள். பெருக்கத்தின் தீர்ந்தார். குறள் 170, 251, 431. இவை பெருக்கத்தை சுட்டுவன. இவை எல்லாம் ஏன் எண்களை குறித்து இவ்வளவு தூரம் சிறப்பாக வருகின்றனவென்றால், திருக்குறளில் ஆக்கம் என்பது படிப்படியான வளர்ச்சியை சுட்டுவதாக வருகிறது. அதாவது ஆக்கம் என்பது கூட்டுநிலை கணக்கீட்டு முறை. கூட்டுநிலை கணக்கீட்டு முறை என்பது 2 + 2 + 2 என்ற அளவில் போவது. இது ஆக்கம். அடுத்தது பெருக்கம் என்பது, அதாவது பெருக்கல், ஒரே நேரத்தில் பல மடங்காக பெருகி நிற்கும் வளர்ச்சியை சுட்டுவது. 2 × 2 என்று செல்வது. இது பெருக்கு நிலை அல்லது மடங்கு நிலை கணக்கீட்டு முறையை காட்டுவது. அடுத்தது கால கணக்கீடு. திருக்குறள் வாழ்க்கைக்கு உயர் வழிகாட்டும் நோக்கில் உருவாக்கம் பெற்ற நூலாகவும், காலத்தின் அருமை பெருமைகளையும் நிலையாமையும் உணர்த்தும் நூலாகவும் அமைவதால் அதில் கால கணக்கீடு பற்றிய பல வகையான கருத்துகள் இடம்பெற்றுள்ளன. வாழ்நாள். குறள்கள் 38, 326. இப்படி பல குறள்கள் அமைந்துள்ளன. ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி சுற்றும் வகையில் பருவம். குறள் 1028. இவ்வாறு நாள்தோறும் குறள் 520, 553 போன்ற பல குறள்கள் நாள்தோறும் என்பதனை சுட்டு உணவாக அமைகின்றன. நாள் என்பதை சுட்டக்கூடிய குறள்கள் 324, 334, 408, 1261. இதில் முற்பகல் என்பதை குறிக்கும் 319, பிற்பகல் என்பதனை குறிக்கும் 319. இவை எண்ணீட்டு அளவில் ஒரு கால பெயர்களாக ஒரு நாளின் கூறுகளை சுட்டுகின்றன. அடுத்து கால கணக்கீட்டில் கணம் என்று சொல்லக்கூடிய குறள் 29. இந்த அளவு கால கணக்கில் நாம் கணக்கிடக்கூடிய அளவை மிகச் சிறியதாக துல்லியமாக குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக கணம் குறள் 29 திருவள்ளுவர் பயன்படுத்தி இருக்கின்றார். கால கணக்கீட்டில் நாம் அந்த காலத்திலேயே நாள்களை கணக்கிட சுவரில் கோடு போட்டு கணக்கிட்டுள்ளார்கள் என்பதை திருவள்ளுவர் வாலிற்று புட்கென்ற கண்ணும் அவர் சென்ற நாள் ஒற்றி தேய்ந்த விரல் குறள் 1261 என்ற குறள் மூலம் குறிப்பிடுகின்றார். ஆதிகால தமிழர்கள் கூட நாட்களை சுவரில் கோடு போட்டு கால கணக்கை அறிந்துள்ளனர் என்பதை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்தது காலச்சூழல், மன உணர்வு இவற்றிற்கேற்ப காலம் நீண்டு செல்வது போல் அமையும் என்கின்ற கணக்கீட்டை கூட திருவள்ளுவர் அறிந்திருக்கிறார். அதனால்தான் ஒரு நாள் 7 நாள் போல் செல்லும் சென்றார், மறுநாள் வைத்து இயங்குபவர்க்கு.
1269 இதை குறிப்பிடுகின்றது. ஒரு நாளின் 3 பகுப்புகளை கூட அவர் வகுத்துள்ளார் தெளிவாக. காலை எறும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நூல் 1227 என்ற குறள் வழி நாம் அதை அறிந்து கொள்ள முடிகின்றது. அளவை பெயர்கள். எண் என்பது எடுத்தல், முகத்தல், நீட்டல், சாத்தல், எண்ணல் முதலிய அளவைகளால் எண்ணப்படும். பருப்பொருளும் நுண்பொருளும் ஆகிய வடிவங்களையும் உருவங்களையும் தனியாகவும் குழுவாகவும் நிரலாகவும் உணரவும் உணர்த்தவும் அமைந்து வழங்கும் கணித குறியீடாகும். அவற்றை உணர்த்தும் சொற்கள் எண்ணு பெயர்களாகும். இங்கே திருக்குறளில் நீட்டல் அளவை, நிறுத்தல் அளவை, முகத்தல் அளவை சார்ந்த பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் குறள் 595, அடி அளந்தான் குறள் 610, அளக்கும் கோல் குறள் 710, நீட்டி அளப்பதோர் கோல் குறள் 796, உயர்வு அகலம் குறள் 743. இந்த தொடர்கள் எல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் அனைத்திலும் நீட்டல் அளவே குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்து சமன் செய்து சீர்திருக்கும் கோல் குறள் 118, உயிர்காவா தூங்கும் குறள் 1163, காப்போல குறள் 1096 என்னும் குறள்கள் நிறுத்தல் அளவையை குறிக்கக்கூடியதாக அமைகின்றன. இந்த நிறுத்தல் அளவையில் திருவள்ளுவர் செய்கின்ற ஒரு மாபெரும் ஒரு சாதனையை கூட சொல்லலாம். அந்த காலத்திலேயே குன்றின் அணையாகும் குன்றுவ குன்றி அணைய செய்ய குறள் 965. அதாவது திருக்குறளில் வரும் குன்றி என்பது குன்றிமணி சிறிய அளவையை குறிக்கக்கூடிய ஒரு அளவையாக திருவள்ளுவர் கூறுகின்றார். அதே போல இந்த நிறுத்தல் அளவைக்கு பீலிபை சாகாடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயர் குறள் 475, உருவது சீர்தூர்க்கும் நட்பு குறள் 813, பயன்தூக்கி பண்புரைக்கும் குறள் 912 என்ன வரும் தொடர்களில் நிறுத்தல் அளவை சார்ந்த குறிப்புகள் மிக தெளிவாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. மலர்மிசை ஏறினான் குறள் 3, நுனிக்கம்பர் ஏறினால் அஃதிருந்து உயிர்கிருதி ஆகிவிடும் குறள் 476 என்று வரக்கூடிய தொடரிலும் நிறுத்தல் அளவை தொடர்பான கருத்துகள் மிக மிக நுட்பமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. பண்டை காலத்தில் களம் என்பது முகத்தல் அளவுகளுள் ஒன்றாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதையெல்லாம் நம் திருக்குறளை வைத்தே உணர முடிகின்றது. அந்த களம் என்னும் அளவை பெயரை திருவள்ளுவர் பொறுத்து இருக்கிறார் பல இடங்களில். நண்பால் களம் தீமையால் திரிந்திற்று குறள் 1000, பசுமன் களம் குறள் 660, இடும்பைக்கே கொள்களம் கொள்ளோ குறள் 1029. இதன் வழியாக களம் என்பது முகத்தல் அளவைக்கு உரிய ஒரு பொருளாக அமைந்திருந்தது என்பது புரிகின்றது. அடுத்து திருக்குறளும் கணக்கியல் குறியீடுகளும். இதில் கணிதம் என்று வருவதால் கணிதம் என்று சொல்லும் பொழுதே நாம் கரும்பலகையில் எழுதி போட்டுதான் பழக்கம் இல்லையா? அதனால் இங்கே சில கணித குறியீடுகளை நான் வரைந்து எடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அப்பொழுது காண்பிப்பது சுலபம் என்பதற்காக. இதில் கணக்கியலில் சுருக்க விளக்கம் தரும் வகையில் பல கணக்கியல் குறியீடுகள் வழங்கப்படுகின்றன. திருக்குறளில் வரும் கருத்துகளோடு அந்த கணக்கியல் குறியீடுகளை ஒப்பிட்டு காணலாம். அதாவது ஒத்து அமைதல், ஒன்றிரண்டு அல்லது ஓரளவு ஒத்து அமையக்கூடிய கருத்துக்கள். இதனை பொருளுக்கும் உவமைக்கும் இடையே உள்ள பொதுத்தன்மையை கொண்டு அறியலாம். ஒத்து அமைதல் என்பதை நாம் சாதாரணமாக சமநிலை, அதாவது சமக்குறி என்று சொல்லுவோம். ஈக்குவேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். இதை திருவள்ளுவர் கூறும் சமநிலை இதோ. இந்த சமநிலை என்கின்ற இந்த கோடு கொலையில் கொடியாரை வேந்தெடுத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர். அதாவது கொலை செய்யக்கூடியவர்களை அரசர் அவர்களை வேந்தொருத்தல், அவர்களை தண்டிப்பது எதை போல இருக்கிறது என்கின்றார். வயலில் வளரக்கூடிய பயிர்களுக்கு இடையே உள்ள களையை களைவதும் கொலையில் கொடியாரை களைவதும் சமம் என்கிறார் திருவள்ளுவர். இங்கே ஒரு சமன்பாட்டு குறியீடு நமக்கு காணப்படுகிறது. அடுத்தது இதே போல திருக்குறள்கள் குறள் 1000, 1008, 890 இவற்றிலெல்லாம் இந்த சமக்குறிகள் காணப்படுகின்றன. ஒன்றை விட பெரியதும் சிறியதும். இந்த பெரியது சிறியது என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் நாம் கிரேட்டர் தன் என்று சொல்லுவோம். பெரியது அதிலிருந்து சிறியது என்பதை சொல்வோம்.
காலத்தால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மானப்பிரி. இது கிரேட்டர் தென் என்று சொல்லக்கூடிய குறியீடு. அதாவது காலத்தால் செய்த நன்றி பெரியதாக இருக்கிறது. நன்றி என்பது ஞானத்தை விட, உலகத்தை விட பெரியது. இது கிரேட்டர் தென் என்று சொல்லக்கூடிய குறியீடு. இது குறியீடு அதில் இல்லையே தவிர திருவள்ளுவர் இதனை மிக அழகு. ஐயோ, திருவள்ளுவர் மிக அழகாக பயன்படுத்தி உள்ளார். இதனையே அடுத்து லெசர் தென் என்று சொல்வோம் நாம். அதாவது அதை விட இது சிறியது. இதற்கு மிக அருமையான ஒரு குறட்பா ஒன்று உண்டு. மாற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் கீழ். ஒருவர் தமக்கு வரக்கூடிய பசியை பொறுத்து கொள்ளலாம், அது மிகப்பெரிய காரியம் அல்ல என்கிறார் திருவள்ளுவர். பிறருடைய பசியை போக்குவதுதான் பெரியது என்கிறார் அவர். இதை ஒன்றை விட மற்றொன்று சிறியது, லெசர் தான். பசியை ஆற்றுவது, தன் பசியை பொறுத்துக் கொள்வதை விட பிறருடைய பசியை ஆற்றுவது மிகச் சிறந்தது என்பதற்காக இந்த குறியீடு. அடுத்தது திருக்குறளில் சொல்லாத, அதாவது என்ன சொல்றது, சமன்பாடுகள் குறியீடுகளே இல்லை என்று சொல்லலாம். அனைத்து குறியீடுகளும் காணப்படும். இன்னும் ஆழ்ந்து நோக்கினால் இன்னும் நிறைய குறியீடுகள் கிடைக்கும். அடுத்தது நேர்விகிதம் எதிர்விகிதம். இரண்டு பொருள்களை செயல்களை ஒப்பிட்டு நோக்கும்போது ஒன்று பெரிதாகும் பொழுது இன்னொன்றும் பெரிதானாலோ, ஒன்று குறையும் போது இன்னொன்றும் குறைந்தாலோ நாம் அதை சாதாரணமாக நாம் நேர்விகிதம் என்று சொல்லுவோம். அதாவது இதை மிக அழகாக திருவள்ளுவர் கையாண்டிருக்கிறார். தொட்டனை தூறும் மரக்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு. ஐயா, தோண்ட தோண்ட நீர் கிடைக்கும். எவ்வளவு அளவு தோன்றியோ அவ்வளவு அளவு நீர் கிடைக்கும். அதே போல நீ எவ்வளவுக்கு அளவு படிக்கின்றாயோ அந்த அளவுக்கு உனது அறிவு வளரும். அதாவது நீர் சுரப்பதை போல அறிவு சுரக்கும். இது நேர் விகிதத்தில் அமைந்துள்ள ஒரு கணக்கியல் கோட்பாடாக மிகச் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. அடுத்தது ஒன்று கூடினால் மற்றொன்று குறையும், அல்லது ஒன்று அதிகரித்தால் மற்றொன்று குறையும். இதை நாம் எதிர்மாறல் என்று சொல்வோம், எதிர் விகிதம் என்று சொல்லுவோம். இதனையும் திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். அல்லவை தேய அறம் பெருகும். இங்கே அல்லவை தேய்கிறது, குறைகிறது, நல்லவை பெருகுகிறது, அதாவது அறம் பெருகுகிறது. இது எதிர் விகிதம். அடுத்தது நாம் கணக்கியலில் மாணவர்களுக்கு சொல்லித் தரும் பொழுது முக்கியமான ஒன்றை சொல்லித் தருவோம், சுழியம். சுழியம் இல்லாமல் நம் கணக்கே போட முடியாது, சொல்லித்தரவும் எழுதவும் முடியாது இல்லையா? இந்த சுழியத்துக்கு ஒரு பண்பு உண்டு. எந்த எண்ணோடு சேர்த்து சுழியத்தை பெருக்கினாலும் விடை சுழியமாகத்தான் வரும். அதனுடைய விடை அதனுடைய பதில் அந்த எண்ணாக இருக்காது, சுழியமாகத்தான் இருக்கும். இதை திருவள்ளுவர் கூறுகிறார். மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின், மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சித்து ஆயினும் இல். வீட்டுல இருக்கிற குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மனைவி, அந்த இல்லாளிடம் மனைமாட்சி இல்லாவிட்டால் அந்த குடும்பத்தில் என்ன மாட்சி இருந்தாலும் அது இல்லை. இல்லை என்றால் சுழியம் என்கின்றார். அதாவது இங்கே மனைமாட்சி, மாட்சி உடைமை என்பது எக்ஸ் என்று வைத்துக் கொண்டால் மாட்சி இன்மை என்பது -x என்று ஆகிறது. மாட்சி என்பது எக்ஸ், அந்த குடும்பத்தில் மாட்சி இருக்கிறது, ஆனால் வந்த பெண்ணிடம் மாட்சி இல்லை, அது -x. இரண்டையும் சேர்த்து கணக்கிடும் பொழுது நமக்கு x × -x -x², இது சுழியம். -x என்று சொன்னாலே அங்கு ஒன்றும் இல்லை, இது சுழியம் என்றுதான் அர்த்தம். ஆக சுழியத்துக்கு கூட நீ எதை செய்தாலும் இப்படித்தான் வரும். அடுத்தது சொல்கிறார், இந்த சுழியத்துக்கு நிறைய சொல்கிறார். அதாவது இமையாரின் வாழினும் பாடினே இல்லால் அம்மையார் தோல் அஞ்சுபவர். இது நிறைய இருக்கிறது. இதை இப்படி செய்தால் உங்களுக்கு இது சுழியம், வாழ்க்கை உங்களுக்கு கெட்டு போய்விடும், இதற்கு மேல் நீங்கள் வாழ முடியாது என்கின்ற சூழல் உங்களுக்கு வர வேண்டாம், இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லவற்றை மட்டுமே நினைக்க முடியும். மனையால் நல்லவளாக அமைய வேண்டும். கணக்கியலோடு சேர்த்து என்று சொல்வது கூட தவறுதான் என்று நினைக்கிறேன். வாழ்வியலோடு சேர்த்து கணக்கியலை மிகச் சிறப்பாக இங்கே காட்டியிருப்பவர் திருவள்ளுவர்.
அவர் எல்லா நேரங்களிலும் அவர் சொல்லக்கூடிய எல்லாவற்றிலும் கணக்கிலே அதிகமாக, மிக அதிகமாக மேலோங்கி இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆக இவர் கோடி என்பதை பல இடங்களில் குறிப்பிடுகின்றார். அதாவது கோடி என்ற எண்ணு பெயரும் அதன் வேற்று வடிவமும் 8 இடங்களில் இருக்கிறது. 8 அது இடங்களை நான் பொதுவாக 20 இடம் 10 இடம் என்றெல்லாம் சொன்னேன். இது ஒன்றையாவது எல்லா இடங்கள் எங்கெங்கே அமைந்திருக்கிறது என்று சுட்ட வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதாவது கோடி என்பது 3 இடங்களில், 70 கோடி 1 இடங்களில், 10 அடுத்த இடம் ஒரு இடத்தில், அடுக்கிய கோடி 2 இடங்களில், கோடியும் 1 என்று இதில் பல்லார் பகைகளின் 10 அடுத்த தீமைத்தே குறள் 450, ஒன்றெய்தி 100 இழக்கும் சூதர்க்கும் உண்டாங்கொள் இதில் 932, குறள் 259, 337, 377, 699, 816, 817, 957. இந்த 957 அடுக்கிய கோடி பெரினும் குடிப்பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். கோடி கோடியா கொடுத்தா கூட நல்லவங்க கெடுதல் செய்ய மாட்டார்கள். அடுக்கிய கோடி, வெறும் கோடி அல்ல, 1 கோடி 2 கோடி அல்ல, அடுக்கிய கோடி என்று இவர் அடுக்குகிறார். கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் எல்லாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் காவாது உவந்தியும் கண்ணன்னார் கண்ணும் இரவாமை கோடி வெறும். குறள் 1089 என்னும் குரட்பாக்களை கொண்டு எண்ண பெயர்கள் இந்த கருத்தாக்கத்தின் பொருண்மையை சுட்டு உணவாக அமைகின்றன. 10, 100, 1000, கோடி என்கின்ற எண்ணு பெயர்களோடு 1, 2 போன்றவனவற்றை சேர்ந்து வரும் எண்ணு பெயர்கள் திருக்குறளில் இடம்பெறவில்லை. இதில் இடம்பெறாதவற்றையும் நான் சுட்ட வேண்டியிருக்கிறது. 10 என்பதை பல என்பதன் சிற்றெல்லையாக கொள்ளும் திருவள்ளுவர் கோடி என்பதை திருக்குறளில் 10 என்பது சிற்றளவு, 1 இருக்கிறது, 10 என்பது சிற்றளவு என்றால் கோடி என்பதை தன்னுடைய பேரெல்லையாக கொடுக்கிறார். அந்த எல்லை இன்னும் பெரிதுபடுத்தி காட்டுவதாக 10 அடுத்த கோடி, 10 அடுக்குகள், 70 கோடி, கோடி தொகுத்தார், அடுக்கிய கோடி. நாம இப்பெல்லாம் பவர் ஆஃப் சொல்றோம். இது 2000 வருடங்களுக்கு முன்பே திருவள்ளுவர் இந்த பவர் ஆஃப் 5, பவர் ஆஃப் 8 என்பதை அந்த காலத்திலேயே கண்டுபிடித்த மிக பெரிய கணித மேதையாக திருவள்ளுவர் இருந்திருக்கிறார். இல்லாவிட்டால் அவளுக்கு இவ்வளவு சிறப்பாக அடுக்கிய கோடி, 10 அடுத்த கோடி என்றெல்லாம் சொல்லி இருக்கவே முடியாது. இன்னொன்று, அவர் காலத்தில் இந்த கோடி என்பதற்கு பெரிய அளவில் ஒரு கருத்தியல் இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் எதிர்காலத்தில் அது நம்ம காலத்தில் தான் கோடி என்பது ஒரு குறிப்பிட்ட இடம்பெறும் என்னும் தொலைநோக்கு பார்வையில் திருவள்ளுவர் கோடி என்பதை சுட்டி காட்டியுள்ளாரோ என எண்ணி பார்க்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது 377 என்னும் குறள் ஒரு காலத்தில், வருங்காலத்தில் மனிதர்கள் சட்டத்திற்கு உட்படாமல் கோடி கோடியாக கொள்ளையடிப்பார்கள். ஆனால் அதனை அவர்கள் தூய்க்க முடியாது என்கிறார். இது இன்றைய அளவில் எவ்வளவு பொருத்தமானது என்பதை எண்ணி பார்க்க வேண்டியது நமக்கு மிக மிக அவசியம். இதுதான் திருவள்ளுவரின் தொலைநோக்கு பார்வை. மேலும் அந்த வாழ்க்கைக்கு, அற வாழ்க்கைக்கு அழுத்தம் கொடுக்க திருவள்ளுவர் கோடி என்னும் உத்தியை கையாண்டுள்ளார் என்பதை கொள்ளவும் இடம் உள்ளது. அதாவது கோடி என்னும் எண்ணு பெயரை உள்ளடக்கிய குழப்பாக்களை ஆய்ந்து பார்த்தால் எண்ணம், சொல், செயல் ஆகிய 3 நிலைகளிலும் மனித செயற்பாடுகளின் செம்மை நோக்கி திருவள்ளுவர் இந்த எண்ணு பெயரை பயன்படுத்தியுள்ளார் என்பதை அறிய முடிகிறது. சான்றாக 1, 2 ஒரு பொழுதும் வாழ்வது அறியா கருதுவ கோடியும் அல்ல பிற. குறள் 337 இது எண்ணம் சார்ந்த கோடி. நகை வகையர் ஆகிய நட்பின் பகைவரால் 10 அடுத்த கோடி வரும். குறள் 817 இது சொல் சார்ந்தது. அடுக்கிய கோடி பெரினும் குடிப்பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். குறள் 957 இது செயல் சார்ந்தது. ஆக திருவள்ளுவர் தம்முடைய திருக்குறளில் கணிதவியல் சிந்தனைகள் என்பதனை அங்கங்கே கோடிட்டு வெறுமனே காட்டுவதோடு நிற்காமல் அந்த கணிதவியல் சிந்தனைகளை வாழ்க்கையின் அடிப்படையாக கொண்டு மனிதர்கள் வாழ வேண்டும் என்று சொல்கிறார். கோடி பெறுவதாக இருந்தாலும் நீ நல்ல முறையில் வாழ வேண்டும் என்கிறார். அமிழ்தை விட சிறந்தது எது என்பதை கிரேட்டர் தென் என்று காட்டுகிறார். ஆக மிக அற்புதமாக தனது கருத்துக்களை கணிதவியலில் கூறுகின்றார். நிறைவுரையாக ஒரு சில வார்த்தைகள். திருக்குறளில் அதிகாரத்துக்கு 10 குறட்பாக்கள் என்பது ஒரு மரபு தழுவிய வெளிப்பாடு. திருக்குறளில் 9 தவிர்த்து 9 முதல் 10 எண்கள் இடம்பெற்றுள்ளன. அன்றியும் 100, 1000, கோடி போன்ற எண்களும் இடம்பெற்றுள்ளன. 1 முதல் 8 வரையிலான எண்களும் எண்ணு பெயர்களும்
அவற்றின் மாற்று வடிவங்களும் இடம்பெற்றுள்ளன. ஒன்று என்பதும் பல்வேறு பொருண்மைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பல என்பதை சுட்ட 10, 100, 1000, கோடி என்பன பயன்படுத்தப்பட்டுள்ளன. அவை கருத்து பொருண்மைக்கு தக்கவாறு அமைத்துள்ளார். எண்ணுமைகள், முற்றுண்மைகள் இவையெல்லாம் கணக்கியலின் அடிப்படையான பெயர்கள். இவற்றை திருவள்ளுவர் மிகுதியாக கையாண்டுள்ளார். திருக்குறளில் திணை என்பது சிறிய அளவையும் பனை என்பது பெரிதான அளவையும் காட்ட பயன்படுத்தப்பட்டுள்ளன. இட வரையறையை சுட்டுவதற்காக தலை, இடை, கடை என்னும் சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஆக்கம் என்பது வளர்ச்சியின் கூட்டு நிலையையும், பெருக்கம் என்பது வளர்ச்சியின் பெருக்கு நிலையை காட்டும் பெயர்கள். திருக்குறளில் 40க்கும் மேற்பட்ட கால பெயர்களை சுட்டும் சொற்களும் தொடர்களும் இடம்பெற்றுள்ளன. திருக்குறளில் நீட்டல் அளவையை சுட்டும் சொற்கள் தொடர்கள் சிலவும், நிறுத்தல் அளவையை சுட்டும் தொடர்கள் சிலவும், முகத்தல் அளவையை சுட்டும் களம் என்னும் தொடரும் இடம்பெற்றுள்ளன. சமம், ஒன்றை விட ஒன்று உயர்ந்தது, ஒன்றை விட ஒன்று தாழ்ந்தது, சுழியத்துடன் எதை பெருக்கினாலும் சுழியமே போன்ற கணக்கியல் குறிப்புகளை திருக்குறளோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். இவற்றையெல்லாம் நோக்கும் போது வாழ்வியல் கணக்கை கூற வந்த திருக்குறளில் கணக்கியல் சிந்தனைகள், அதாவது எண்களுடன் தொடர்புடைய கணக்கியல் சிந்தனைகள் பலவாக இடம்பெற்றுள்ளன என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கணிதத்தையும் ஆழ்ந்து கற்று திருக்குறளையும் ஆழ்ந்து கற்று ஒப்பிட்டு பார்த்தால் இந்த கணக்கியல் சிந்தனைகள் நான் கூறியது மிக மிக குறைந்த அளவில் தான் இருக்க முடியும். இன்னும் அதிக அளவில் நாம் இப்படிப்பட்ட சிந்தனைகளை திருக்குறளில் ஒப்பிட்டு காணும் பொழுது காண முடியும். எனக்கு இந்த வாய்ப்பு நல்கிய அவரை என்ன சொல்றது, மிக உயர்ந்தோர், சான்றோர், இன்னும் என்னென்ன சார் சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். மிகச் சிறந்த ஒரு பண்பாளர் எனக்கு தெரிந்தது. அவரை இந்த சொல்லில் கூறுவது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நான் பழகியவரை மிகச் சிறந்த ஒரு பண்புடைய ஒரு மேம்பட்ட ஒரு உயர்தகையாளர். அவருக்கும் இதனை இதுகாரம் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் எனது நன்றியினை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நல்லா பண்ணீங்கம்மா. புதிய சிந்தனை, நிறைய தகவல்களை வேறு நினைவு. எண்கள் மட்டும்தானா? இல்லை இல்லை, இன்னும் இருக்கின்றன என்பதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. பாராட்டுக்கள். அந்த அவைக்கு ஒரு தகவல், அவங்க உடல் நலம் இல்லாமல் பெட் ரெஸ்ட்ல இருந்தவங்க. நான் பரவாயில்ல நீங்க பேசுங்கன்ட்ட அவங்க சரின்னு பேசியிருக்காங்க. அதனால அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். ஏன்னா அந்த ஆர்வம், அவங்க அண்மையில தான் அவங்களும் நம்ம கௌரிராஜ், முனைவர் கௌரிராஜ், முனைவர் ஆரோக்கியமேரி 2 பேரும் நம்ம மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய உறுப்பினர் ஆனாங்க. அதற்கும் பாராட்டுக்கள். வந்த உடனே அவங்களுக்கும் ஒரு நம்ம ஆய்வரங்களை பேசினாங்க. அது மாதிரி மேரி அவர்களும் மிக அருமையாக, அவர்கள் உடல் நலம் இல்லாமல் இருந்தாலும் இந்த மாதிரி தயார் பண்ணியிருக்காங்கன்னா ஏற்கனவே பயிற்சி இருந்தாதான் இப்படி தயார் பண்ண முடியும், இல்லாட்டி முடியாது. அதற்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். இப்ப நம்ம அன்பர்கள் பெரியண்ணன் இருக்காங்களா? கோ பெரியண்ணன், அனைத்து இந்திய எழுத்தாளர் சங்க தலைவர் ஐயா கோ பெரியண்ணன் அவர்களே வாங்க. நீங்க தான் சொல்லணும், முதல்ல உங்களுடைய கருத்தை எதிர்பார்க்கிறோம் நாங்க. திருக்குறள் தெளிவுரை எழுதியவர், லட்சக்கணக்கான நூல்களை எல்லாரும் அவர் இளைஞர்களுக்கு மத்தியில மக்கள் பரவலாக்கியிருக்கார். வாங்க ஐயா, சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆய்வுரையாளர் அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் மட்டுமல்ல, ஒரு முக்கிய பொறுப்புகளை எடுத்து நடத்தக்கூடிய ஆற்றலாளர். அவர்கள் திருக்குறளில் எண்ணும் பெயர்கள் என்ற தலைப்பிலே மிக அருமையாக அந்த அளவுகளை எல்லாம் குறிப்பிட்டு சொன்ன விதம் பாராட்டிற்குரியதாக இருந்தது. முகத்தல் அளவை, நீட்டல் அளவை என்பதெல்லாம் சொன்னார்கள். பெருக்கல், அடுத்தது பெருக்கம், அதாவது மடங்காக கூட்டுதல் என்றதெல்லாம் மிக கால கணக்கீட்டையும் சொன்னார்கள். அம்மையாருடைய ஆற்றலை, சிறந்த ஆற்றலாளர். இது என்னன்னு சொன்னா, சொல், செயல், எண்ணம் என்ற வகையிலே அவர்கள் நினைத்து பார்க்கின்ற அந்த எண்ணிக்கையும் சொன்னார்கள். திருவள்ளுவர் 9 என்ற ஒரு எண்ணை மட்டும் பயன்படுத்தாமல் மற்றதெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார். 1, 2, 3
எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு இரண்டு அப்படின்னு ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் ஒன்றாது நிற்பது ஒன்று. ஒரே ஒரு திருக்குறள். இந்த உலகத்திலே ஒன்றாமல் நிற்கக்கூடியது எது என்று சொன்னால் அந்த புகழ் என்பதை சொல்லும் பொழுது ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் ஒன்றாது நிற்பது ஒன்று. இரண்டு, மூன்று, நான்கு இப்படியே அடுக்கி வரும். அடுக்கிய கோடி பெறினும் குடி பிறந்தார் குன்றுவை செய்தல் இல்லை. அடிக்கடிக்கு கோடி கோடியா சேர்த்து வச்சிருந்தால் கூட சான்றோர்கள் தீய செயல்களை செய்ய மாட்டார்கள். இதெல்லாம் பார்த்தா இந்த கோடி என்ற அளவு இப்பொழுது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முன்னெல்லாம் ஒரு 10, 20, 30 அப்படி கோடியா சொல்லுவாங்க. ஆனா இப்ப 1000 கோடி, 10,000 கோடி இப்ப இந்த எண்ணு பெயர் அதிகமாக வருகிறது. காரணம் என்னன்னா இப்போ நல்ல வளர்ந்த நிலையிலே இந்த தமிழகம் வளர்ந்து கொண்டிருப்பதற்கு இதுவே சார்ந்து. கோடி கோடியா பெற்றால் கூட இந்த ஔவையார் சொல்லுவாங்க, 400 கோடி பாடல்களை பாடினாங்க. உன்னீர் உன்னீர் என்று ஊற்றாதார் தம்மனையில் உண்ணாமை கோடி விடும். கோடி கொடுப்பினும் தன்னுடைய நா கோடாமை கோடி விடும். தன்னுடைய நா கோடாமை, சொல் தவறாமை முக்கியமானது. அதான் தான் அந்த சொல்றது வேறு செய்யறது வேறு செய்பவர்களுடைய அந்த நட்பே நம்ம கொள்ளக்கூடாது என்று சொல்றாரு. என்ன கனவிலும் இன்னாது மண்ணோ, கனவுல கூட நினைத்து பார்க்க கூடாது. சொல் வேறு செயல் வேறுபட்டார் தொடர்பு என்று சொல்வார். ஆகவே அடுக்கிய கோடி பெறினும் தன்னுடைய நா கோடாமை கோடி பெறும் அப்படின்னு 4 கோடி பாடல்களை பாடாமல் 4 பாடல்களை பாடினார். கடைசியில கோடி விடும் என்று வருகின்றதை நாம் சிந்தித்து பார்க்கின்ற வகையிலே மிக அருமையான உரை. பத்தடுத்த தீமைத்தே என்று வருவதையும் அடுக்கிய கோடி பெறினும் என்பதையும் மிக அருமையாக ஒரு ஆய்வுரை தந்த அம்மையார் அவர்களை பாராட்ட கடமைப்பட்டேன். அம்மையார் அவர்கள் சாரணை இயக்கத்திலே ஆய்ந்து தோய்ந்து ஒரு தலைவராக இருந்தவர். அவர் அதாவது சாரணை இயக்கத்துல யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் ஒரு நேர்மை, நியாயம், ஒழுங்கு, கட்டுப்பாடு இதையெல்லாம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்களிடம் நம்பி எந்த செயலையும் விட்டுவிடலாம். நான் அதாவது தமிழக அளவில மாநிலத்தில துணைத் தலைவராக இருக்கிறேன். கல்வி அமைச்சர் அவர்கள் தலைவர், அதற்கு அடுத்த நிலையில மாநில துணைத் தலைவராக இருந்து இப்பொழுது கூட மணப்பாறையிலே ஒரு பெரிய ஜாம்பூரியை நடத்தி முடித்திருக்கிறோம். ஆகவே உங்களுடைய குழந்தைகளை எல்லாம் அன்போடு வேண்டுவது என்ன, உங்க பேர குழந்தைகளை எல்லாம் சாரண இயக்கத்திலே சேர்த்தீர்களா. பெருமைக்குரிய சேயோன் அவர்களை வாழ்க்கையில மறக்க முடியாத மாமனிதராக இருந்து கொண்டிருக்கிறார். யாராக இருந்தாலும் சரி அப்படியே ஊக்கப்படுத்துவது, அதுதான் செய்யும். இப்போ யாரை பார்த்தாலும் மிக அருமையாக செய்கிறீர்கள் என்று சொன்னால் செய்து கொண்டே இருப்பார்கள். என்ன செய்கிறீர்கள், இது தப்பு அது தப்புன்னு சொன்னா செய்ய முடியாது. ஆகவே அப்படி எல்லோரையும் ஊக்கப்படுத்தி அறிவு களஞ்சிய விருது என்ன, உங்களுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறதோ அவர்களுடைய ஆற்றலை கண்டுபிடித்து பல்லாற்றானும் ஊக்கப்படுத்துகின்ற ஐயா சேயோன் அவர்களை அறியாதவர்களே இருக்க முடியாது. யாரை கேட்டாலும் சேயோன் ஐயா என்று சொன்னால் ஐயா தான் எனக்கு வழிகாட்டியவர், என்னை ஊக்கப்படுத்தியவர் அவர்தான், நான் ஆசிரியர் விருது பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தவர் தான். நான் போய் சொன்ன பொழுது நீ நல்ல ஆசிரியர் விருது பெறுவேன்னு சொன்னாரு, அதனால நான் ஆசிரியர் விருது பெற்றேன் என்று ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் போற்றக்கூடிய திறம் படைத்த ஐயா அவர்களை வணங்கி இந்த இணைப்பில் இருந்திருக்கின்றவர்கள் அனைவரும் பெரிய சான்றோர்கள். பல்கலைக்கழக துணைவேந்தர் முதற்கொண்டு பரிவாளர் முதற்கொண்டு எல்லோரும் இந்த இணைப்பிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த இணைப்பிலே நடத்தி கொண்டிருக்கின்றவர்களுக்கு பெருமை. எங்களுடைய அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் சார்பிலே அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்து. ஏதோ ஒரு கிராஸ் டாக் வருது, நல்லா இருந்தது பெரியண்ணன் அவர்களே, நன்றி. நீங்க யாரும் கவனிக்க முடியுதா? கருணாநிதி கவனிக்க முடியுதா? ஒரு கிராஸ் டாக் இடையில இப்ப யாரோ பேசிட்டு இருக்கா, நான் பட் நம்ம இதுல இல்ல, நான் அதை பார்த்துட்டேன். எல்லாருமே மியூட் ஆகி தான் இருக்கேன், நான் தானே மியூட் பண்ணிருக்கேன். ஆனா ஏதோ ஒரு இது இப்ப நின்றுட்டுது. நான் அவர் பெரியண்ணன் பேசிட்டு இருக்கும்போது என்ன இப்ப கருணாநிதி என்ன சொல்றீங்க சொல்லுங்க.
அவரோட இணைப்புலதான் அந்த கிராஸ் டாக். அவருக்கு பின்னாடி யாரோ சத்தம், அவரோட இப்ப அவர் பேசி நிறுத்தின உடனே இப்ப நின்றுச்சு பாருங்க. சரி சரி, அதான் அப்படி இருக்கலாம். நானும் அதையும் நினைச்சேன், அப்படி இருக்கலாமோன்னு. சரி, இப்ப பேராசிரியர், கணித பேராசிரியர் அல்லவா, எண்கள்னு சொன்ன உடனே கணித பேராசிரியர் தானே முதல்ல கூப்பிடணும். இருந்தாலும் நான் தமிழ், அவர் திருக்குறளுக்கு தெளிவுரை எல்லாம் எழுதினவர், அதனால அவருடைய கருத்து முதலில் வரட்டும்னு சொன்னேன். இப்ப பேராசிரியர் டாக்டர் செல்வராணி செல்வம் அம்மையார் அவர்கள், வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த ஆய்வுரையை நம்முடைய சிறப்பு சொற்பொழிவாளர் ஆரோக்கியமேரி அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். அதாவது கணிதத்துல வருகின்ற அனைத்து பரிமாணங்களையும் திருக்குறளோடு ஒப்பிட்டார். அதான் அங்க ரொம்ப சிறப்பு. அதாவது எண்ணிக்கை, அரித்மெட்டிக்னு சொல்லுவோம், அது ஈக்குவேஷன், அந்த சமன்பாடு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி கிரேட்டர் தேன், லெஸ் தேன், அந்த குறியீடுகள் அதுல உள்ள திருக்குறளை கொண்டு வந்தாங்க. அது மாதிரி அனைத்து பரிமாணங்களும், அதே நீட்டல், நிறுத்தல் அளவை, முகத்தல் அளவை, அடுக்கு, மடங்கு, நேர்விகிதம், எதிர்விகிதம் எல்லாத்தையுமே கணிதத்துல முடிந்தவரை என்னென்ன இருக்கிறதோ, அந்த பரிமாணங்கள் இருக்கிறதோ அத்தனையும் திருக்குறளோடு ஒப்பிட்டு அதை ஆராய்ச்சி செய்யறதுன்றது இட்ஸ் அ வெரி கிரேட் ஒர்க். அதை பண்ணியிருக்கிறார்கள். ரொம்ப நாள் அதை செய்தாதான் இப்படி ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை இங்க வழங்க முடியும். அதற்கு என்னுடைய மிகச்சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அது ஒன்றுக்கும் ஒரு கம்பேரிசன், அந்த குறள் சொன்னது ரொம்ப அழகா இருந்தது. அதுலயே அந்த ஈக்குவாலிட்டி பத்தி சொல்லும்போது, இந்த கொலை செய்யறவனை தண்டிக்கிறதுன்றது எப்படி அந்த வயல்ல உள்ள களைகளை களைவது, அது நல்ல மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி காலத்தினார் செய்த நன்றி சிறிதனினும், அது இந்த கிரேட்டர் தேனுக்கு ரொம்ப அழகா சொன்னாங்க. திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவான்ற அந்த குறள்ல வள்ளுவர் அப்பவே என்னன்னா ரொம்ப மைன்யூட் பார்ட்டிகள் என்ன சொல்லலாங்கிறதுக்கு அந்த திணையை எடுத்திருக்காரு. அதே மாதிரி பனைன்றத ஒரு பெரிய பொருளா, அந்த ஒரு கம்பேரிசன் பார்க்கும்போது இப்ப நம்ம நானோ டெக்னாலஜின்னு பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒரு நானோ பார்ட்டிகிளா தான் அவர் அந்த திணையை கையாண்டிருக்காரு. ஸோ திருவள்ளுவர் நானோ டெக்னாலஜியும் உள்ள கொண்டு வந்திருக்காருன்னு நம்ம வைத்துக்கொள்ளலாம். அப்புறம் அவங்க சொன்னது இந்த அடுக்கிய கோடி, அது ஏற்கனவே நான் கூட நம்மளோட செமினார்ல இந்த குறளை பத்தி நான் பேசியிருக்கேன். அடுக்கிய கோடி பெறினும் குடிப்பிறந்தா குன்றுவ செய்தல் இல்லை. அடுக்கு என்பது வேறு, மடங்கு என்பது வேறு. திருவள்ளுவர் மிகப்பெரிய நம்பரை வைக்கணும்னு நினைச்சதுனாலதான் அந்த கோடி டு த பவர் கோடி அப்படி போடுறாரு. என்ன ஒரு கிரேட் மேத்தமேட்டிஷியனால தான் இந்த மாதிரி ஒரு பெரிய நம்பருங்கும் போது இப்படி திங்க் பண்ணி இருக்க முடியும். அதை வள்ளுவர் செஞ்சிருக்காரு. அடுக்கிய கோடி அதையும் அவங்க குறிப்பிட்டாங்க. ரொம்ப மிகச்சிறந்த ஒரு எண்கள்லயே ஹையஸ்ட் நம்பர் இங்க வள்ளுவர் இதுதான் சொல்லியிருக்காரு. கோடி கோடியா கோடி கோடின்னா கோடி டு த பவர் கோடி அப்படின்னு சொல்றது, அதை ரொம்ப அழகா கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய சப்ஸ்டன்சஸ் இங்க வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த ஜீரோ பத்தி சொன்னாங்க. மனைமாட்சி இல்லின்கண் இல்லாயின் அந்த இது வரும் இல்லைங்களா, அதுல அவங்க சொன்னதுல அந்த மனைமாட்சி எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா அந்த இல்லவளுக்கு இருக்கிறது ஜீரோன்னு வச்சுக்கணும். எக்ஸ் இன்ட்டு ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். அது ஒண்ணு. அதையும் மிகச்சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் குறிப்பிட்டாங்க. ஸோ எதை சுழியால பெருக்கினாலும் ஜீரோ வரும்ன்றதையும் அங்க கொண்டு வராரு திருவள்ளுவர். அவர் எதேச்சையா கூட செஞ்சிருக்கலாம். அதை கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி செஞ்சாதான் கண்டுபிடிக்க முடியும். அதற்கு என்னுடைய மனதார்ந்த பாராட்டுக்கள். அதுபோல அல்லவை இதய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொல், அந்த எதிர் விகிதத்துக்கு அந்த ஒரு எக்ஸாம்பிள், நேர் விகிதத்துக்கு ரொம்ப வெரி ஆப்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே. ரொம்ப ஒரு மிகச்சிறப்பான உரை. இந்த உரையை நமக்கு அவர்களை அறிமுகம் செய்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்க செயலர் கலைமாமணி செய்யோன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மயிலை திருவள்ளுவர் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் கூறி என்னுடைய வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. அவங்களுக்கு ரொம்ப குறுகிய காலத்துலதான் நான் கொடுத்தேன் ஆரோக்கியமேரிக்கு. அவங்க ஏற்கனவே அதுல ஆய்வு செய்ததுனால அதனுடைய பயன் இன்னும் சிறப்பா இருந்திருக்கு. பாராட்டு. கோபாலன் ஐயா அவர்கள்ட்ட கேட்போம். வாங்க ஐயா, நீங்க சொல்லுங்க. வணக்கம், நன்றி ஐயா. இன்று திருமதி பிரேமா கருணாநிதி அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்தையும்
கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் அவர்கள் திருவள்ளுவர் வாழ்த்தையும் இனிமையாக இசைத்து மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் நிறுவன செயலர் முனைவர் சேயோன் அவர்கள் வள்ளுவர் மந்திர ஓதியும் இன்றைய அமர்வை தொடங்கி வைத்தனர். முனைவர் பூங்கோதை அவர்கள் தனது நெருங்கிய தோழி இன்றைய சிறப்புரையாளர் அவரை பற்றி ஆரோக்கியமேறி அவர்களை சிறப்பாக அறிமுகப்படுத்தி இருந்த அவர் ஒரு தலை சிவந்த ஆய்வாளர் என்று சொல்லி முடித்தார். அவர் சொன்னது மிகச் சரியானதான் என்று நாம் அனைவரும் இன்று தெரிந்து கொண்டோம். அவருடைய பேச்சு உரையிலிருந்தே தெரிந்து கொண்டோம். ஆங்கிலத்தில் டீப் சீக் என்று சொல்வார்கள். அந்த போன்ற ஆழ்ந்த ஆராய்ச்சி அவர் இன்றைய தலைப்பில் நோக்கிய விதமும், இந்த தலைப்பை நோக்கிய விதமும், அவர் சொல்லிய விதமும் தனித்தன்மை வாய்ந்ததாக இருந்தது. நாம் எந்த துறையில் பணி செய்கிறோமோ அந்த கண்ணாடியை போட்டுக்கொண்டு பார்த்தா அந்த துறைக்கு சம்பந்தமான விஷயம் எல்லாமே திருக்குறள்ல இருக்கு. ஸோ அது நான் அப்படிதான் இதுதான் எல்லா அமர்வுகளையும் சொல்லுவேன். அது இன்றைக்கும் அது ரொம்ப பொருத்தமாக அமைந்து விட்டது. கணிதத்துறையின் உட்பிரிவுகள் ஒவ்வொன்றுக்கும் பொருத்தமான குரட்பாக்களை எடுத்து காட்டியிருந்தார். அது ரொம்ப அபாரம். அது இன்னும் கொஞ்சம் முயன்றால் கால்குலஸ், டிஃபரன்சியேஷன், இன்டகிரேஷன், அப்புறம் செட் தியரி எல்லாத்துக்கும் ஒரு இது வரும். அதுக்கு உதாரணம் எல்லாம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அது அவருடைய ஆராய்ச்சி திறன் ரொம்ப அருமையாக இருந்தது. அவர் நான் ஏன் 9 நம்ம இது வரல அப்படிங்கிறதுக்கு அது அவர் தான் கேட்கணும். அதுக்கு முன்னாடி இந்த 5 தனித்தனியா சொல்றது எல்லாம் சேர்ந்து வர எண்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தேன். அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்று தென்புலர்த்தார் தெய்வம் விருந்தொக்கள் தானொன்று ஆங்கு 5 ஓம்பல் தலை. ஸோ எனக்கு இப்போ சேர்த்து படிச்சா 4, 5, 6 எல்லாம் சேர்ந்து வருது. ஸோ இது அப்படி. ஆனால் அது 5க்கு தான் இது அவங்க கொடுத்துருக்காங்க. 34 5ங்கிற எண் வருது அப்படின்னு தான் சொல்லிட்டு அவ்வளோ அதுதான். ஆனால் சேர்த்து படிக்கிற போது 4, 5, 6 என்று தோன்றுகிறது. அப்புறம் அவர் இன்னொரு சிறப்பு சொல்வார்கள். 1330 அந்த எண் பற்றி ஒரு சிறப்பு சொல்வார். எல்லா இடத்துலையும் பார்க்கறது அந்த 1330 அப்படிங்கிறதுக்கு பிறந்த தேதி கண்டுபிடிக்கும் புதிர் அது வரும். அதுல அந்த 1330 இந்த நம்முடைய வயது எவ்வளவோ அதை கழிச்சு அப்புறம் 686 கூட்டினா நான் பிறந்த ஆண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னைக்கு ஞாபகம் வந்தது. அதனால சொல்லலாம். அது அவரை ஒரு கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, எதனால ஏன் 9ஆம் நம்பரை அவங்க விட்டுட்டாரு அவரு? ஏன்னா ஒண்ணு திருவள்ளுவர் காலத்துல 9 அப்படிங்கிற எண் இல்லை. அப்ப சங்க காலத்துல 9க்கு பதிலா தொண்டு அப்படிங்கிற ஒரு சொல் இருந்ததாம். 9ங்கிறது தொண்டு, 90 அப்படிங்கிறது 90, 90ன்னா 900 நம்ம சொல்றது. அதனால அந்த மாதிரி. ஆனா தொண்டு அப்படிங்கிற ஏதாவது சொல் இருக்கா அப்படின்னு பார்த்தா தொண்டுங்கிற சொல்லு கூட இல்ல திருக்குறள்ல. 9ங்கிற சொல்லும் தொண்டுங்கிற சொல்லும் இல்லை. அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? இல்ல அவருடைய கமெண்ட் என்ன? ஆரோக்கியம் சொன்னா தேவை அவங்க சொல்லுங்கம்மா. சார் அவருக்கு சொன்னது என்ன கொஞ்சம் சொல்லுங்க மறுபடி. அது அப்ப திருவள்ளுவர் 9ங்கிற எண்ணை விட்டுட்டாரு. அது அந்த திருவள்ளுவர் காலத்துல 9 அப்படிங்கிற நம்பர் அந்த மாதிரி இல்ல. அவங்க அப்ப தொண்டு அப்படிங்கிற ஒரு சொல்லை அவங்க அப்போ உபயோகித்து இருக்கார்கள். தொல்காப்பியம் அப்புறம் பரிபாடல் எல்லாத்துலயும் தொண்டுன்னு தான் வருது. தொண்டுன்னு பார்த்தா கூட தொண்டுங்கிற சொல் கூட இல்ல திருக்குறள்ல. அது ஏன் அப்படின்னு ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா? இல்ல சார், அதாவது அந்த திருக்குறளில் அவர் பயன்படுத்திய எண்கள் ஏன் பயன்படுத்தினாரு, எந்த இடத்துல, இப்போ அளக்கறதுக்கு பயன்படுத்தினாரா, நீட்டலுக்கு பயன்படுத்தினாரா, முகத்தலுக்கு பயன்படுத்தினாரா, அந்த கோணத்துல எண்களை ஏன் பயன்படுத்தினார், எந்த இடத்தில் பயன்படுத்தினார், அதை வாழ்வியலை ஒட்டி பயன்படுத்தினார், அந்த கோணத்துலதான் நான் பண்ணினேன். இதுல 9ங்கிறது இல்ல. இப்ப மீதி இல்லாத எண்கள் அவர் ஏன் விட்டுட்டாருங்கிறது எனக்கு தெரிந்து இப்போ திருவள்ளுவர் இந்த எண்களை
அவரோட காலத்துல வந்து அதுக்கு முன்னாடி தொல்காப்பியத்துல எல்லாம் இருந்துச்சான்றதெல்லாம் எனக்கு தெரியல சார். ஆனா திருக்குறளில் இந்த எண்கள் இல்லை, அவ்வளவுதான் தெரியும். மீதியெல்லாம் இப்ப நீங்க வந்து ஏன் இந்த 2 இருமை நிறைய இடங்கள்ல அதெல்லாம் இருக்கு. அப்ப இருக்கிறத வந்து நம்ம எடுத்து பார்க்க முடியுமே தவிர, இல்லாத ஒரு எண்ணை ஏன் பயன்படுத்தவில்லை என்ற கேள்விக்கு திருவள்ளுவர்கிட்ட தான் பதில் இருக்கும். நம்ம கிட்ட எங்க இருந்து இருக்கும்? அது எங்கிட்ட எங்க இருந்து சார் இருக்கும்? இல்ல இதோ ஐடியா பாருங்க, நீங்க மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர், சேயோன் சார் எல்லாம் அவங்கதான் இதை ஆராயணும். ஏன் திருவள்ளுவர் 9 விட்டாரு, ஏன் விட்டுட்டாருன்னு நீங்க தான் சொல்லணும் எங்களுக்கு. நாங்க இல்லைங்கிறத சொல்றோம். எங்க வீட்டுல அரிசி இல்லைன்னு சொல்லலாம், கடையில வாங்கி தர வேண்டியவங்க நீங்க தானே சார். இல்லம்மா, இலக்கிய ஆராய்ச்சியாளர்களுக்கு ஏதாவது ஒரு புதிய ஒரு கருத்து தோன்றும். அந்த மாதிரி ஏதாவது அதுக்குதான் அவருக்கு முன்பே தொல்காப்பியத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த 10 அளவுகள் தான் சார் எல்லாமே இருக்கு. அது நான் முழுவதுமே ஒரு தடவைக்கு 2 தடவை மறுபடியும் பார்த்துட்டேன் நானு. அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா முழுவதுமாக இந்த 9 அப்படிங்கிற அளவுகள் எல்லாம் நிறைய இது பண்ணிருக்காங்க. 9 இல்ல 10 தான் நிறைய உபயோகப்படுத்தியிருக்காங்க. 10 அளவுகள் தான் 400, நீங்க 500, 100 எல்லாம் எடுத்து பாருங்க. 10 பிரித்து இருக்காங்க. அதே மாதிரி 5 கூட 5ங்கிறது இல்ல, வரிகள் அந்த 1ல வந்து இருக்கக்கூடியவை வந்து 4, 5 அப்படி போகுது. மற்றபடி இந்த 9 வந்து 9 என்ற எண் இருந்திருக்கலாம், எல்லாமே போயிருக்கலாம், இருந்திருக்கும். திருவள்ளுவர் பயன்படுத்த வேண்டிய நிலை அவருக்கு வந்திருக்காது, அவ்வளவுதான். இல்லாமலாம் இருக்காது. 1ல இருந்து 10 வரைக்கும் திருவள்ளுவர் கொண்டு வர்றாரு. எல்லாமே 5, 6, 7, 8 எல்லாம் கொண்டு வர்றாரு. அப்புறம் 10 நேரம் போறாரு, அப்புறம் கோடி போறாரு, 10 கோடி 100 கோடி அப்படி போறாரு, 1000 போறாரு, 100 போறாரு. இந்த எண்கள் எல்லாம் இல்லாத காரணம் அது தேவை. அவரோட இடத்துல அந்த கருத்துக்களுக்கு அந்த எண்கள் தேவைப்பட்டிருக்காது, அதனால அதை எடுத்திருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதுதான் அந்த 9க்கு தேவையான ஒரு இது இருந்திருக்காது அவருக்கு. நேரா 10 தான் தேவைப்பட்டிருக்கும், அதனால எடுத்திருப்பாரு. இல்லைன்னா அதையும் எடுத்திருக்கலாம் அவரு. ஒரு பரிபாடலுடைய வரி ஒண்ணு இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 தொண்டன அப்படின்னு வருது. பரிபாடல் 3 வரி 79 அப்படின்னு. அந்த தொண்டன அப்படின்னு அங்க வருது பரிபாடல்ல. அது இதெல்லாம் அந்த வழக்குல இருந்திருக்கு. அது வந்து அதுக்கு வந்து 9 ஏன் வரல அப்படிங்கிறதுக்கு நீங்க சொன்ன மாதிரி அவசியம் இல்லை. அந்த சந்தர்ப்பம் வந்து அவர் தொண்டு பண்ணியிருப்பாரு அப்படின்னு ஒண்ணு சொல்லிடுறேன் சார். இப்போ உதாரணத்துக்கு நீங்க கேட்டதுனால இப்ப வந்து அகநானூறுன்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு ஒழுங்குமுறை இருக்கு. பாத்தீங்கன்னா 400 பாடல்ல ஒற்றைப்படை எண்கள் பாலை திணை, அடுத்தது 2, 8 இப்படி தொடரக்கூடிய குறிஞ்சி திணை, இப்படி ஒற்றைப்படை இரட்டைப்படை கூட எடுத்திருக்காங்க சார். அதாவது பாத்தீங்கன்னா முல்லை திணைக்கு என்ன, மருத திணைக்கு என்ன, 10, 20, 30 மருத திணை, 6, 16, 26 முல்லை திணை, 4, 14, 24 குறிஞ்சி திணை, 2, 8, 12, 18 பாலை திணை. இப்படி ஒற்றைப்படையிலிருந்து இரட்டைப்படை, அதனுடைய 2 அடுக்குகள், 4 அடுக்குகள், 4 அடுக்குகள், 10 அடுக்குகள் போகுது. 3 அடுக்குகள் அதுல கூட இல்ல. ஏன் 3 அடுக்குகள் வந்திருந்தா 3, 6, 9 வந்திருக்கணும், இல்ல. அப்ப இது வந்து இன்னும் நல்லா யாராவது நல்லா உட்கார்ந்து ஆராய்ச்சி பார்க்கலாம். சரியான ஆனா கோபாலன் ஐயா சொன்னதுல சரியான கருத்து என்னன்னா 10 என்பதுக்கு 9 முன்னால வந்து 90ம்பாங்க. அந்த தோ என்பது முந்தியதுன்னு அர்த்தம். அதனாலதான் தொன்மை காலம்ங்கிற சொல்லே பயன்பட்டாங்க. ஐயா சொல்ல நினைக்கிறாரு, நம்ம அவரையும் கேட்போம். நல்ல ஆய்வு ஐயா. 9 ஏன் பயன்படுத்தவில்லை, ஆனா பரிபாடல்ல இருந்து காட்டுனீங்க பாருங்க. நல்ல தகவல், நல்ல இது, நல்ல சிந்தனைக்குரிய. அதான் இந்த அரங்கம் வந்து இந்த சிந்தனையை நமக்கு தூண்டணும். ஐயாசாமி அவர்கள் சொல்லுங்க, ஏதோ சொல்ல நினைக்கிறீங்க, வாங்க ஐயாசாமி. அனைவருக்கும் வணக்கம். இந்த அம்மா ரொம்ப சிறப்பா சொற்பொழிவாற்றினாரு. அவரு நம்ம கோபாலன் ஐயா யாரும் பதில் சொல்ல முடியாத கேள்விகளா தான் கேட்பாரு. அதனால 9 அதாவது வந்த எண்களை அவங்க வகைப்படுத்தியிருக்காங்க. அதுல 9 ஏன் வரல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அவங்களுக்கு இது கேள்வியின் நாயகன் அந்த
அந்த கேள்வியை கேட்டு உங்க மடக்கிறதுக்காக இது பண்ணிருக்கிறாங்க. ரொம்ப 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 அழகா சொற்பொழிவாற்றினாங்க. அவங்க ஆற்றின சொற்பொழிவு இன்னைக்கும் நேத்து தயார் பண்ணினது இல்ல, பல வருடங்களாக தயார் பண்ணி நம்மளுக்கு இத ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஆரோக்கியம் மீறி எப்பவும் ஆரோக்கியமா உடம்பு சரியாகி ஆரோக்கியமா வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. நம்ம கோபாலன் ஐயா நல்லா சொன்னீங்க. உடனே பாருங்க, அவர் அணுவியல் அறிஞர் தெரியுமா? மேரி ஆரோக்கிய மேரி அவர்களே, கோபாலன் அவர்கள் அணுவியல் அறிஞர், ஹைதராபாத்ல இருந்து அறிஞர், சயின்டிஸ்ட் பேசிக்கலி. தமிழ்ல எவ்வளவு ஆர்வமா 90 கொண்டு பரிபாடல்ல இருந்து உடனே மேற்கோள் காட்டி, நீங்க ஏன் இது பண்ணல? நீங்க எதுவும் ஆராய்ச்சி செஞ்சீங்களா கோபாலன் ஐயா? இல்ல தேடும் போது கிடைத்த. ஏன்னா இதுக்கு அவ கேட்கறது கூட நமக்கே சந்தேகம் வருது இல்லையா, அது யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறதுக்காகத்தான். நல்ல கேள்வி. நம்மளும் அதை சிந்திக்க வேண்டியதுதான். இப்ப ராமலிங்கத்தை கேட்போம். நெய்வேலியில இருந்து ராமலிங்கம் அவர்கள் திருக்குறளை நாட்டியத்தை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு, நாடக நூல் எழுதியிருக்கிறாரு திருக்குறள்ல. வாங்கய்யா, வாங்க ராமலிங்கம் ஐயா, சொல்லுங்க. ஐயா வணக்கம். இன்றைய திருக்குறள் ஆய்வரங்கு 56 பங்கேற்றிருக்கும் தமிழ் அறிஞர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். எப்பவும் போல இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து, திருவள்ளுவர் வாழ்த்து, திருவள்ளுவர் மந்திரம், வரவேற்புரை, அறிமுக உரை, தலைமை உரை, சிறப்புரை அனைத்துமே மிக சிறப்பாக இருந்தது. திருக்குறளில் எண்கள் என்ற ஆரோக்கிய மேரி அம்மா அவங்க கொடுத்து முனைவர் பட்டம் பெற உதவி புரியும் என நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கடிதத்திலுடைய அனைத்து எண்களும் கோட்பாடுகளும், சமன்பாடு, விகிதாச்சாரம், கால அளவு, சுழியம், அடுக்கு, கிரேட்டர் தென், லெஸ் தென், நீத்தல் அளவு, முகத்தல் அளவு, இன்னும் பலவற்றை பொதிந்திருப்பதை நமக்கு ஆராய்ச்சி செய்து எடுத்து கூறினாங்க. உண்மையில ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. ஒரு தமிழ்ல இவ்வளோ ஞானம் இருந்தா கூட கணிதத்திலும் அவங்களுக்கு ஞானம் இருந்ததால்தான் கணித கோட்பாடுகளை அதில் பொதிந்திருக்கிறதா என்று பார்த்து அழகான உரையை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் நலம் பெற வேண்டுகிறேன். வணக்கம், நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. இப்போ செல்வராணி செல்வம்மா அவர்கள் கை வைத்திருக்காங்க, சொல்லுங்க. அவங்க ஏன்னா அவங்களும் கணித பேராசிரியர் அல்லவா, அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டுருவோம். அதுக்கப்புறம் சுந்தரேசன் ஐயா பேசணும். திருக்குறள்ல இந்த 10 குறள், அதாவது 9ன்ற எண்ணை திருவள்ளுவர் கையாள வழிய அந்த எண் இருந்திருக்கு இல்லையா, 10ன்னா அந்த 9th குறள். ஒவ்வொரு 1330 குறள்லயும் இந்த 9வது குறள் போயிட்டு இருக்கும். 9ன்ற நம்பர், அதாவது 10க்கும் முந்தியது 9 வேணா, நான் 9ன்ற டேர்ம் வேணா இல்லாம இருந்திருக்கலாம் ஐயா கோபாலன் அவர்கள் சொன்னது மாதிரி. ஆனா அந்த 9 என்ற அந்த ஒரு எண் அளவு இருந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொரு இதுலயும் 10 குறட்பா வச்சிருக்காரு. அப்ப 10க்கு முந்தினது 9 தானே இருக்க முடியும். இந்த மாதிரி 1330 குறள்கள்லயும் இருக்கிறது அந்த 9 என்ற எண் இருக்கிறது. ஆனால் திருவள்ளுவர் அந்த எண்ணை பயன்படுத்தவில்லை. அதுக்கு நம்ம நிறைய ஆராய்ச்சி வேணா செய்யலாம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நன்றி நன்றி. அதாவது பாருங்க, நம்மளை சிந்திக்க தூண்டுது இல்ல, அதுதான் செய்தி. அதுதான் அந்த அரங்கினுடைய நோக்கமும் கூட. இப்ப நம்ம நடேசன் சுந்தரனார் சொல்லுங்க. வாங்க ஐயா, ஆஸ்திரேலியா மெல்பர்ன்ல இருந்து வாங்க. அன்மியூட் பண்ணிட்டேன். சான்றோர் அனைவருக்கும் மிக்க எனது வணக்கம். இன்றைய உரை மிக சிறப்பாக அமைந்தது என்று சொல்லலாம். சிறப்பாக இல்லை, இது ஒரு எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. பேராசிரியர்கள், இன்னும் பல சான்றோர்கள் சிறப்பாக கூறியிருக்கிறார்கள். ஆகவே நான் இதை எப்படி அவங்க ஒன்றிலிருந்து எல்லா இலக்கங்களையும் கணித வேலையில் இருக்கக்கூடிய அனைத்து அந்த இதிலையும் இந்த எண்கள், திருக்குறள் எண்கள்ங்கிற தலைப்பில் இந்த கணித சிந்தனைகள் வள்ளுவர் எப்படி பார்த்துருக்காருங்கிறது மிக அழகாக ஆழமாக அருமையாக சொல்லிட்டாங்க அம்மா. சொன்ன மாதிரி இதுவே ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒரு டாபிக் தான். ஆனால் என்னுடைய ஒரே கருத்து, அதாவது இந்த 9 ஏன் பயன்படுத்தவில்லைங்கிறதுக்கு நான் ஒரு கருத்து சொல்லலான்னு நினைக்கிறேன். இது ஆனால் கடைசியாக பேசின அந்த நம்ம
செல்வராணி அம்மா வந்து நல்லா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே 10 பாடல் வந்திருக்கே, இல்லை அப்படி 8ஓட நிப்பாட்டலையே அவர். அதனால் நிச்சயமாக ஒரு 4 அடி அப்படி நிட்டாலும் 8க்கு 9 இருந்திருக்கு. இப்போ நான் நினைக்கிறேன் ஒருவேளை இது நவக்கோள்கள், நவனா 9 கோள்கள் இல்லையா, அந்த கோள்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா அதோடைய பவர், நவக்கோளுடைய பவருக்கு இது ஏன் நம்ம சர்ச்சையை உண்டாக்குவோங்கிறது அதுக்காக 9 விட்டுட்டாரா, இல்லை 9க்கும் வேற பவர் இருக்கலாம். 9ங்கிற இலக்கத்துக்கு நமக்கு ரொம்ப பவர் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என் திசை இருக்குது 9. அப்போ 9க்கும் பெரிய ஒரு வேலை அது ஒரு ஆபசபடமாக ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அது 9ங்கிற இலக்கணம் நம்ம இலக்கம் எதை குறிக்குங்கிறது கோபாலன் சார் சொல்லலாம். என்ன தெரிஞ்சு நவக்கிரகம் 9னா நவக்கிரகம் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வருது. அதனால நவங்கிற சொல்லி தமிழ் சொல் இல்ல, புதியதுன்னு அர்த்தம் இல்ல. அது சரி, அது இருக்கட்டும். இருந்தாலும் 9னால நமக்கு முதல் ஞாபகம் வர்றது நவக்கோள்கள் தான். அதனால 9 கோள்கள். அதனால இந்த கோள்களுடைய இதுக்கும் அதுக்காக ஒரு மதிப்பு கொடுத்து அதை விட்டு விட்டாரோ என்று எனக்கு யோசிக்க தோன்றுகிறது. நன்றி, நன்றி, வணக்கம். இருக்கலாம். நம்ம சக்திக்கு மீஞ்சியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது கிரகத்தினாலே கிரக தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கிரக தோஷம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பொழிவு ஆரோக்கியமேரியமா அவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு டாக்டரேட் கொடுத்துடலாம், அதோட மாற்று கருத்தே இல்லை. என்ன இத்தனை குறைகளை என்ன அழகா பெண்களுக்கு அடிப்படையா கொண்டு சொல்லியிருக்கீங்க. அதாவது 1 56 இடத்துல வருது, 2 20 தடவை வருது, 3 8 தடவை வருது, 4 11 தடவை வருது, 5 13 தடவை வருது, 6 2 தடவை வருது, 7 8 தடவை வருது, எப்படி 8 9 10 9 கிடையாது, 10 100 1000 கோடி அப்படி அவ்வளவு வருஷம் ஒன்றை விடலை எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. கோடி வரைக்கும் சொல்லி எங்களை எல்லாரோட கோடி மக்களோட மனசையும் நீங்க விசிச்சிங்க. அது ஒருமை இருமை எழுமை. 2வது கணக்கிட்டு அவங்க செல்வராணி அம்மா அழகா சொல்லிட்டாங்க. அந்த குறியீடுகளை எல்லாம் சொல்லிட்டீங்க. முற்றுமை, தலை, இடை, கடை, திணையும் பனையும் ஒவ்வொன்றிலையும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி மிக அருமையாக நீட்டல் அளவை, முகத்தல் அளவை, சமன் செய்து நிறுத்தல் அளவை, இப்படி சொல்லாத கணக்கு சம்பந்தம் இல்லாத எதுவுமே நீங்க சொல்ல அவ்வளவு சொல்லியிருக்கீங்க. நேர் விகிதம், எதிர் விகிதம், சுழியத்து அருமை அருமை அருமை. 2வது இப்ப நீங்க எல்லாரும் இந்த 9ல வந்து நிக்கிறீங்க. எனக்கு ஒண்ணு தோணுது, ஆனா தப்பா எடுத்துக்கூடாது யாருமே. 9ன்னு சொன்னா யார 9ன்னு சொல்லுவோம்? பொதுவா ஒரு குறியீடு இருக்கு இல்லையா? ஒருவேளை அதற்காக அவர் தவிர்த்திருக்கலாம், தெரியல. அது என் மனசுல பட்டது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரி எல்லா நிலைகளிலும் அவங்களுடைய ஆராய்ச்சி பூர்வமான இந்த பேச்சு மிக மிக அருமை. அவர்கள் மேலும் பல ஆராய்ச்சிகள் செய்து இந்த நம்ம தமிழ் உலகத்துக்கு பல கண்ணோட்டத்தில் திருக்குறளை கொண்டு வர வேண்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன். அருமை அருமை. பாத்தீங்களா ஆரோக்கியம் பெரியவர்களே, நீங்க உடல் நலம் இல்லாதாலும் எல்லாரும் சேர்ந்து அவ்வளவு அழகா வாழ்த்திருக்காங்க உங்களுக்கு. நீங்க ஒரு நல்ல ஒரு கட்டுரையா கொடுத்துருங்க. என்ன இந்த ஆய்வினை ஒரு 16 பக்க அளவுல கட்டுரையா கொடுக்கலாம். சரியா? நம்ம நூல் வடிவில கொண்டு வர போறோம். இந்த ஆய்வரங்க கட்டுரைகள் எல்லாம் தொகுத்து நூல் வடிவில கொண்டு வரோம். ஒரு கட்டுரையா வரி வடிவில் கொடுங்க. இதுக்கிடையில ஸ்வீடன்ல இருந்து இணைந்திருக்கின்ற டிஎஸ்பி காவல்துறை மேனாள் துணை கண்காணிப்பாளர் ஜேவி கருப்சாமி அவர்கள், வாங்க ஐயா, வாங்க, உங்க திருமுகத்தை காட்டுங்கள். வணக்கம். தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். முகத்தை காமிக்க மாட்டேங்கிறாரு. வாங்க, பாத்தீங்களா? அதுதான் சொல்றாங்க மேடம். வாங்க. சரி, நம்ம சேவை செம்மல் விருது பெற்றவர் மேடம், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்திட்ட சொல்லுங்க. தமிழ்ச்செம்மல் விருது நான் அரசாங்கத்துல வாங்கியிருக்கேன் ஐயா, அது ஒண்ணு வாங்கியிருக்கேன். அது தெரியும், அது தமிழ்ச்செம்மல் விருது வாங்கியிருக்கேன். இப்ப திருக்குறளில் எண்கள் இது பற்றி பேசியிருக்காங்க. இந்த திருக்குறள்னு ஆரம்பிச்ச உடனே அது குறள் 2 அடி, அது 1.25 அடி தான். 7 சீர், 6 தலைகள், ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள், 133 அதிகாரம்,
1330 குறள்பாக்கள். அப்படிங்கிற வகையில இப்ப இன்னைக்கு நம்ம சிறப்புரையாற்றிய இந்த சகோதரி ரொம்ப அருமையாகவும், பேரு ஆரோக்கியமேரி. ஆரோக்கியமேரின்னா 7 எழுத்துக்கள். இந்த 7 சீர் வர்றதுனால இந்த 7 சீரை இது பண்ணி அவங்க அதுக்கு அந்த பெருமையும் அந்த அருமையும் அவங்களுக்கு சேரணும்னு அவங்கள வாழ்த்துகிறேன். வாழ்த்துறதுக்கு வயசு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அடுத்து எல்லாமே எல்லாரும் சொல்லிட்டாங்க. இந்த 9 பத்தி சொல்லையில 9ஐ அந்த 9ஆல் கூட்டினாலும் 9ஆல் பெருக்கினாலும் அந்த 9 தான் வரும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் இருக்கு. அந்த 9 பத்தி பேசையில அதை பத்தி எடுத்துக்கலாம். ஒரு திருக்குறள் சொல்லையில மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார்க்கு நிலமிசை நீடு வாழ்வார். இது நிறுத்தல் அளவையை இங்க சொல்லப்பட்டிருப்பதாக மேடம் சொன்னாங்க. அதுல மானடி அப்படிங்கிறது நீட்டல் அளவை, அது நீடு வாழ்வார் அப்படிங்கிறது கூட இந்த இடத்துல நிறுத்தல் அளவைங்கிறத எந்த இடத்துலங்கிறத எனக்கு புரியல. அதை அவங்க விளக்குனாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, சொல்றீங்களாமா? மலர்மிசை ஏகினான் இந்த பாடல் கேட்கிறேன். மேரி மேடம். சார், நீட்டல் அளவை நிறுத்தல் அளவை முகத்தல் அளவையில வெள்ளத்தனைய மலர் நீட்டம் அடி அளந்தான் அளக்கும் கோல் நீட்டி அளப்பதோர் கோல் உயர்வு அகலம், அதாவது திருக்குறள்ல நம்பர் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் தான் நீட்டல் அளவை. சமன் செய்து செய்திருக்கும் கோள்கள் எல்லாம் நிறுத்தல் அளவை. சமன் செய்து செய்திருக்கும் கோள் உள்காவா தூங்கும் காப்போல, அதாவது திருக்குறள் 3 திருக்குறள் இதெல்லாம் நிறுத்தல் அளவை. இதுல நான் இவர் என்ன சொன்னாரு, என்ன திருக்குறள் குறள்ல ஆமா அளவையில வருதுன்னு சொல்லி நிறுத்தல் அளவை அப்படிங்கிறது நுட்பமான பொருள். உங்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் நுட்பமான பொருள் அப்படின்னா, ஒருத்தர் இப்போ நம்ம ஒரு கல்லு மேல ஏறுறோம் அல்லது வேற எது மேலேயாவது ஏறோம்னா ஏற முடியும். ஒரு மலர் மேல ஏறும்போது அந்த மலருடைய மென்மைங்கிறது அதுல ஒருத்தர் ஏறவே முடியாது. ஏறனா என்ன ஆயிடுவாங்க, அவங்க பூவில் அவங்க நிக்க முடியாது. ஆனா அப்படிப்பட்ட மென்மையான எடை குறைவானவங்களா அந்த கடவுள் இருக்காரு. பூமேல் நடக்கக்கூடிய அளவுக்கு மென்மைத்தன்மை உடையவர். அப்ப அவருக்கு என்ன, நீங்க மலர்மீசை எயினான் மானடி சார்ந்தார் நிலைமிசை, அப்படிப்பட்ட இறைவனுடைய அடிகள்னு சொல்றாரு. அப்ப இறைவனை எப்படிப்பட்ட மென்மையா சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு மலர்மீசை ஏகினான்னு சொல்றாரு. அதனாலதான் அது அவருடைய பொறுமை இல்லாத ஒருத்தர், அவ்வளவுதான். அந்த பொறுமை இல்லாதது அப்படின்னு குறிக்கதான் இந்த மலர்மீசை ஏகினான்னு சொல்றாரு. அவரை வேற நம்மலாம் நடந்தோம்னா பூ நிக்குமா? நிக்காது. ஆனா கடவுள் அந்த பூவின் மேல், இந்த பூவின் மேல் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, இப்போ இவங்க நம்ம நிறைய கடவுளர்களை தாமரையின் மேல் இருக்கிற இவளையும் அவர் சொல்லியிருப்பாரு. தாமரை மேல் இருக்கக்கூடிய திருமகளை எல்லாம் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அவங்க உட்கார்ந்து வந்தாங்கன்னா பூ என்ன ஆகும் நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு பூ மேல ஒரு அம்மாவோ யாரோ ஒருத்தர் உட்காந்தாங்கன்னா பூ தண்ணிக்குள்ள போயிடும். ஆனா போகல, மிதக்குது. அவங்க இந்த பூவை விட நான் தமிழ் இங்கிலீஷ்ல சொன்னா வெயிட் கம்மி. அப்ப அது என்ன ஆகுது, அவருடைய அளவு என்ன ஆகுதாங்க, நிறுத்தல் அளவை ஆகுது. பூவை விட எடை குறைவானவர்கள். அந்த எடை குறைவு இங்க எடை வராது. கடவுளை போய் எடை போட முடியுமா? மென்மையானவர்கள்ங்கிறதுக்கு அந்த பதம், வேற ஒண்ணும் இல்ல. மானடி அப்படிங்கிறது சார், மானடி நிலமிசை. மானடின்றது நீட்டல் அளவையில வந்தது. அதாவது அதெல்லாம் இது ஒரு என்ன சொல்றது, அளக்க முடியாது தானே சார். அது மானடி நம்ம போய் கடவுள் மானடி சேர்ந்தார், சிறந்த அடிகள், உயர்வு நவிர்ச்சி இல்லையா இதெல்லாம். உங்களுக்கு ஒரு தகவல் நான் சொல்றேன், ரொம்ப மகிழ்ச்சியோட சொல்லுவேன். நேற்று முன்தினம் நெல்லை சுமுத்து அவர்கள் பங்கேற்ற அந்த கருத்தரங்கம் ஆய்வாளர் திருக்குறள் அந்த சிந்தனை அரங்கத்துல, அறிவியல் அரங்கத்துல எவ்வளவு கேள்வி கேட்டாங்க எல்லாரும். திருக்குறள் ஆய்வரங்கத்துல அதே மாதிரி கேள்விகள் பதில்கள் ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப நான் பல முறை நம்ம கல்லூரிகள், ஈவன் அதாவது நான் சொல்றது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல நான் என்ஜினியர்ஸுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்க போயிருக்கோம். கிளாஸ முடிச்சுட்டு கேள்வி எழுங்கன்னா 1-2 பேர் தான் கேட்பாங்க.
ஆனால் நம் அரங்கில் பங்கேற்கிற அனைவரும் கேள்வி கேட்கிறாங்க. அதுதான் இந்த அரங்கினுடைய சிறப்பு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஏதாச்சும் கேட்கணும், அதை பத்தி சிந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் பாராட்டுக்குரியது. பிச்சம்மாளை விடக்கூடாது இல்ல. வாங்க பிச்சம்மாள், வாங்க உங்க கருத்தை சொல்லுங்க. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சிருங்க, அவங்க சொன்ன கருத்தை பூரா திருப்பி சொல்லக்கூடாது. புதிய கருத்து, உங்களுக்குள்ள சந்தேகம், அது பற்றியான காலம் கருதி நான் சொல்றேன். சரியா? வாங்க பிச்சம்மாள், அன்மியூட் பண்ணிட்டு பேசுவாங்க. உங்க கருத்து பிச்சம்மாளுக்கு ஏற்கனவே தெரியும் நினைக்கிறேன். மேரிய இன்று திருப்புரையாற்றிய அம்மா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். அதாவது பெயருக்கேற்ற மாதிரி அவங்களுடைய பேச்சே ஆரோக்கியமா இருந்தது சார். நான் ரொம்ப நுட்பமா கவனிச்சேன். ஏன்னா கணக்குனாலே விளக்கண்ணன்னு சொல்லுவாங்க எல்லாரும். அந்த கணக்கு வர்றதுன்னா ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் அவங்க அந்த எண்களை, அந்த திருக்குறள்ல என்னெல்லாம் இது வருது அப்படிங்கிறத அழகா ஆரம்பிச்சாங்க. முதல்ல 1 முதல் 10 வரை அந்த எண்ணின் பெயர்கள் தான் இது பண்ணாங்க. அதாவது 1 எத்தனை தடவை வருது? 1 56, 2 20, அது மாதிரி 3 8, 4 11, 5 13, 6 2, 7 8 இடத்துல வருது, 8 அப்புறம் 10, 100 கோடி அப்படி அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் அழகா இருந்தது. ஏன்னா இவ்வளவு நுட்பமா அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப பெருமைக்கு உரியதா விஷயம்தான். அதுக்கு அடுத்தது எண்ணு பெயர்கள் தான் சொன்னாங்க. தொகை குறிப்பு எண்ணு பெயர்கள்ல 1, 2 எண்ணுமை கணக்கு முறையில இலக்கண குறியீடுகளை அழகா எடுத்து சொன்னாங்க. முற்றுமை என்பது அப்புறம் இவ்வளவுதான், முற்றுப்புதான் அப்படிங்கிறது அந்த குறிப்பிடத்தக்கது. அடுத்தது அந்த தலைனாலே தலைமையானவர் தான். தலைமை பொறுப்பை இருக்கிறவங்க எப்படி இருக்கான் தலை, இடை, கடை, அப்புறம் அதை பத்தி எல்லாம் கடைசியானது, இடை நடுவுல இருக்கிறது அப்படிங்கிறத அழகா எடுத்து சொன்னாங்க. அப்புறம் திணையும் பனையும், திணைனாலே சின்ன அளவு தான், அது பனை அளவுக்கு இருந்தா அது பெரிய அளவு அப்படிங்கிறத குறிப்பிட்டு அழகா சொன்னாங்க. அப்புறம் ஆக்கம், அது பொருத்தம், பெருக்கல். ஆக்கம்னாக்க கூட்டல் முறை, பெருக்கம்னால பெருக்கல் முறை அப்படிங்கிறத அழகா எடுத்து சொன்னாங்க. அடுத்தது அந்த காலத்தின் பெருமையை குரல்கள்லாம் எப்படி கணக்கீட்டுக்கு சொல்றது அப்படிங்கிறத எடுத்து சொன்னாங்க. அப்புறம் அந்த இது ஒண்ணு சொன்னாங்க, சுவற்றில கோடு போட்டு காலத்தை கணக்கிட்டாங்கன்னு. அந்த காலத்துலலாம் இந்த பால்காரன் வந்தான்னாக்க கணக்கு வச்சுக்கிறதுக்கு கோடு போட்டுப்பாங்க. இன்னைக்கு இது 1 ஆளாக்கு 2 ஆளாக்குன்னா 1 நாள் 2 நாள்னு கோடு போடுவாங்க. அதுதான் அந்த பழைய ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. அடுத்தது கணித கணக்குல நீச்சல் அளவு, நிறுத்தல் அளவு, குந்துமணினா ரொம்ப சிறிய அளவுங்கிறத எடுத்து சொன்னாங்க. அப்புறம் அந்த பீலிபை சாப்பாடு பண்டம் சாலம் முயற்சி, அது எவ்வளவு அளவு குறைவான அளவுக்கு மீறி ஏறினா அது நிச்சயமா கூட சாஞ்சிரும் அப்படிங்கிறது அந்த கருத்து. நிறுத்தல் அளவை பத்தி அது அழகா எடுத்து சொன்னாங்க. அப்புறம் களம், ஒரு களத்துக்கு அந்த பசும்பொன் களம், அப்புறம் முகத்தல் அளவை, அப்புறம் திருக்குறளோட கணக்கிட்டு முறையீடு அதெல்லாம் ஒப்பிட்டு கூறலாம் அப்படின்னாங்க. சமநிலை, பெரியது எது சிறியது எது, குறியீட்டு என்ன விளக்கம் அருமையா இருந்தது. எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு அறிவு விருத்தியாகுங்கிறது உண்மை, நிச்சயமான உண்மை. இன்னும் நான் படிச்சுதான் இருக்கேன், படிக்காம இல்லை. ஏன்னா படிக்கிறதுன்னா எனக்கு ரொம்ப விருப்பம் அதிகம். வர நூல்களை எல்லாம் படிச்சு ஆய்வு இது பண்ணி விமர்சனம் எழுதிட்டு இருக்கேன் நானு. ஏன்னா படிக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வேலை செய்யற நாள்ல எனக்கு படிக்கிறதுக்கே டைம் கிடைக்காது. குடும்பத்தையும் பார்த்துட்டு வேலையும் பார்த்துட்டு வருவேன். எங்க வீட்டுலயே சொல்றாரு, படிக்காத ஒரு ஆத்மா நம்ம வீட்டுல இருக்குன்னா உங்க அம்மா தாண்டான்னு. எதுக்காக சொல்றேன்னா அப்பெல்லாம் டைம் இல்லை படிக்கிறதுக்கு. ஆனா இப்ப ஓய்வு பெற்ற பிறகு எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவும் படிச்சுட்டு இருக்கேன். படிக்கிற நாள்லயே பையன் எம்ஏ எழுதும் போது நானும் எம்ஏ எழுதி பாஸ் பண்ணேன். எதுக்காக சொல்ல வரேன்னா படிப்புக்கு வயசே கிடையாது, எவ்வளவு வேணாலும் படிக்கலாம். அதுக்கு அடுத்தது குறியீட்டுலாம் சொன்னாங்க. கோடி பல இடங்கள்ல எண்ணம், சொல், செயல் ஆகியவற்று கோடி பயன்படுறது அப்படிங்கிறத அழகா சொன்னாங்க. அப்புறம் இந்த எண்ணுமை, முற்றுமை எல்லாம் சொன்னாங்க. கணக்குல சிந்தனைகள் நிறைய இருக்கு, நமக்கு இருக்கு, குரலில் இருக்கு அப்படிங்கிறத எடுத்து சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது ஒரு புள்ளியியல் ஆய்வாளர்
எப்படி வந்து ஒவ்வொன்னா கணக்கு பண்ணி சொல்லுவாரோ அதே மாதிரி திருக்குறள்ல வர கணக்குல வந்து அம்மா வந்து அழகா புள்ளியல் விவரமாக நமக்கு எடுத்து சொன்னது ரொம்ப அருமையா இருக்குது. அதனால அம்மாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். அருமை அருமை. பிச்சம்மாள் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்டாட்டிஸ்டிஷியன் சொல்றாங்க பாருங்க. அவங்கள ஒரு நல்ல புள்ளியல் அருமையான தகவல் பிச்சம்மாள் அவர்களே, பாராட்டுகள். இப்ப செல்வராணி செல்வன் மேடம் ஏதோ பாத்தீங்களா ஆரோக்கிய மேல நீங்க நல்ல உழைச்சி சொன்னது எவ்வளவு பேருடைய உள்ளத்தை தொற்றுக்குது பாருங்க. வாங்க செல்வராணி. மலர்மிசை ஏகினாருக்கு அடுத்த குறளை நோக்கினேன் சார். இப்ப ஜஸ்ட் நவ் வேண்டுதல் வேண்டாம இளானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில மேத்தமேட்டிக்ஸ்ல இப்ப டபுள் நெகட்டிவ் மேக் பை பாசிட்டிவ்னு இருக்குது இல்லைங்களா? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அதுக்கு இந்த குறள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி ஆராய்ச்சி செஞ்சா நிறைய குறள்கள் இருக்கும் அதுல. வெரி குட். நீங்களும் பண்ணுங்க, ஆய்வு பண்ணுங்க. ஒரு வேண்டுதல் வேண்டாம இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில எப்பவுமே துன்பம். இலான் தனியா பிரிக்க கூடாது. வேண்டுதல் வேண்டாம இலாம். வேண்டுதல் வேண்டாம இலாம் எதிர்ப்பு வெறுப்பு அற்றவன். இல்ல ஏன் தெரியுமா மேடம்? நிறைவேறு வேண்டுதல் வேண்டாம இலானடி சேர்ந்தாருக்கு. இலானடி இல்ல, வேண்டுதல் வேண்டாம இலான் அடி சேர்ந்தாருக்கு. விருப்பு வெறுப்பு அற்ற இறைவனுக்குன்னு அர்த்தம். இலானடின்னு இல்ல. அது பொதுவா நிறைய பேர் படிக்கும் போதே என்ன பண்றாங்க, இலானடிப்பாங்க. நான் என்னுடைய பேரனுக்கு திருக்குறள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அப்ப நான் சொல்லுவேன், ஏய் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தாருக்குன்னு படிக்கிறேன். அதனால அது நம்ம அதனால அதை யோசிக்கலாம். நல்ல கருத்து. நீங்க ஒரு கணித பேராசிரியர், நீங்க திருக்குறளில் கணித குறியீடுகள் அல்லது கணித வெளிப்பாடுகள் அது மாதிரி ஏதாச்சும் நினைச்சு பாருங்க, பண்ணலாம் அடுத்த ஆய்வுரையில. சரி, இப்ப கருணாநிதி மென்பொருள் விஞ்ஞானி என்ன சொல்றான்னு பார்ப்போம். வாங்க கருணாநிதி, டிஜிட்டலைசேஷன்ல. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு மேடத்தோட பேச்சு வந்து எனக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பள்ளி மாணவனை போலதான் கேட்டுட்டு இருந்தேன். இருந்தாலும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அணுவியல் விஞ்ஞானி ஐயா வந்து சொல்லும் போது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் சமன்பாடுகளை பத்தி அவங்க சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு சிந்தனை என்ன வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, பைனரி கான்செப்டை வந்து சொல்லல, 0க்கு 1 எப்படி நம்ம அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் இது ASCII வேல்யூன்னு சொல்லுவோம். அது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்சுன்னு அது ரிலேட்டடா ஏதாவது திருக்குறள் வள்ளுவருக்கு வந்து ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல தொட்டு காட்டி இருக்கிறாராங்கிற அளவுக்கு நம்மளுடைய சிந்தனையை வந்து இன்னைக்கு இது பண்ணாங்க. ஏன்னா அவங்க கிரேட்டர் தென் லெஸ் தென் இதெல்லாம் நம்ம வந்து ப்ரோக்ராமிங் கோடிங்ல எழுதுவோம். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும் போது அதை எழுதுவோம். இஃப் கண்டிஷன் போட்டு தென் ஒரு பாசிட்டிவா ஒன்று இருந்ததுன்னா ஸோ அந்த வேலையை செய்ய, இல்லை நெகட்டிவா இருந்தா இந்த வேலையை செய்ய அப்படின்னு வந்து நம்ம கோடிங் எழுதும்போது இது பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியும் உள்ளுக்குள்ள இருக்குன்றத வள்ளுவர் பெருமான் அன்னைக்கே வந்து சொல்லியிருக்கும் பட்சத்துல வந்து எல்லா வாழ்க்கைக்கு வந்து அத்தனையும் வந்து கணக்கு தான் அப்படிங்கிறதையும் அறம் சார்ந்த விஷயத்திலையும் வள்ளுவர் பெருமான் சொல்லியிருக்காங்க போது அம்மையாருடைய பேச்சு இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப புதுமையா இருந்தது. நன்றி அம்மையார், உங்களுக்கு எங்களுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நீங்க வந்து திருக்குறளில் ஈரிலக்க தத்துவங்கள் அப்படின்னு பேசுவாங்க. ஈரிலக்க பைனரி. அதாவதுங்க பாருங்க, திருக்குறள் எவ்வளவு பேருக்கு வழிப்பா. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் அது சொல்லியிருப்பீங்கல்ல மேடம்? வெள்ளத்தனைய மலர் நீட்டம். நிலத்தின் தன்மை கால் காட்டும். அதெல்லாம் நம்ம நிறைய சிந்திக்கலாம். இது மாதிரி நல்லா இருக்கு, அருமை. நிறைவாக யாரு நிறைவாக நன்றி நவிலும்படி டாக்டர் பூங்கோதை அவர்களை சொல்றேன். வாங்க பூங்கோதை அவர்களே வருக, நன்றி உரை சொல்லுங்க. மீண்டும் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி மிக சிறப்பாக நாம் எதிர்பார்த்தது போலவே எண்களை பற்றி ரொம்ப ஒப்புமைப்படுத்தி குறள்கள் எல்லாம் சொன்னாங்க. அருமையா இருந்தது. அது போல வந்து எண்கள் மட்டும் இல்லாம பெருமை சிறுமை பகல் இரவு காலை போன்ற அந்த பொழுது போன்ற கால கணக்கீடுகளை எல்லாம் எடுத்து சொன்னாங்க. எல்லாருமே அதை பத்தி பேசிட்டாங்க. முறையாக நன்றி உரைக்கு வருகிறேன் ஐயா. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மையம் திருவள்ளுவர் இருக்கை இணைந்து நடத்திய திருக்குறள் ஆய்வரங்கம் 56 தொடர் நிகழ்ச்சி இன்று மிக
மிக சிறப்பாக நடைபெற்றது. அந்த பயனுள்ளதாக பேசுங்க. சரிங்க. நீங்க மட்டும் பேசுங்க. பயனுள்ளது. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். முதலில் ஆரம்பத்துல தமிழ்தாய் வாழ்த்து பாடிய திருமதி பிரேமா கருணாநிதி அம்மையார் அவர்களுக்கும் இனிய குரல்ல வந்து திருவள்ளுவர் வாழ்த்தினை மிக இனிய குரலால் பாடி மகிழ்வித்த நம்முடைய கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் அம்மையார் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல வரவேற்புரை வழங்குவதற்கு இன்று ஐயாவே இன்னைக்கு எல்லாரையும் சொல்லி வரவேற்புரை வழங்கி விட்டார்கள். அது போல தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய இருக்கக்கூடிய தமிழியல் பண்பாட்டு புலத்தினுடைய தலைவர் மற்றும் பேராசிரியர் அவர்கள், ஐயா மாண்பமை துணைவேந்தர் ஐயா அவர்கள், பதிவாளர் ஐயா அவர்கள், பேராசிரியர் அவர்கள் அனைவரையும் வந்து இந்த நேரத்துல நாம் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நம்மளுடைய நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவ்வகையிலே இன்றைய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் முனைவர் ஆரோக்கியமேரி அம்மையார் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு கருத்துரைகளை நம்ம எல்லாம் சிந்திக்க தூண்டும் வகையிலே மிக அழகான ஒரு ஆய்வுரையாக அவர்கள் வழங்கினார்கள். தாம் செய்த ஆய்வினை மிக அழகாக எடுத்துரைத்தார்கள். அதுவும் அந்த குறியீடுகளை எல்லாம் சமன்பாடு, பெரியது சிறியது, நேர்விகிதம், எதிர்விகிதம் போன்றவற்றெல்லாம் மிக அழகாக குறியீடுகளை போட்டு காட்டி அழகாக காண்பித்தார்கள். அம்மையார் அவர்களுக்கு நன்றி. அவர்களுடைய பேச்சிலிருந்து இங்க இருந்த சான்றோர் பெருமக்களுடைய சிந்தனையை தூண்டியதான் பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருந்தது. அம்மையார் செல்வராணி செல்வம் அம்மையாரும் தொடர்ந்து அவர்கள், ஏன்னா அவர்களும் கணித துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் இன்னும் என்னெல்லாம் இருக்கும்னு அவங்களும் அப்படியே ஆர்வத்தோடு ஆய்ந்து அவர்களுடைய கருத்துரைகள் எல்லாம் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அம்மையார் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அணுவியல் விஞ்ஞானி ஐயா அவர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம்னா அதுதான் பெருமை. அது மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டு இந்த அவையவே ஒரு எல்லாரையுமே சிந்திக்க 9 இருக்கா பார்க்கலாம் அது அப்படிங்கிறத வந்து சிந்திக்க வச்சுட்டாங்க. அந்த வகையில ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நெய்வேலியிலிருந்து ராமலிங்கம் ஐயா அவர்கள் இணைந்திருந்தார்கள். அவருடைய கருத்துரையை வழங்கினார்கள். கவிஞர் ஐயாசாமி ஐயா அவர்களுடைய வாழ்த்துறையோடு தங்களுடைய கருத்துரை வழங்கி சிறப்பித்தார்கள். அதே போல பிச்சமல் அம்மையார் வந்து சின்ன பிள்ளை மாதிரி அழகா எல்லாரையும் கவரக்கூடிய வகையில ரொம்ப அழகான ஒரு கருத்துரைகள் எல்லாம் வழங்கினாங்க. காவியா அப்படிங்கிறவங்க இணைஞ்சிருந்தாங்க இந்த நிகழ்ச்சியில. தொடர்ந்து சிலம்பன் சுதாகரன் ஐயா அவர்கள் இணைந்திருந்தார்கள். இப்படி ஆரம்பத்திலிருந்து சுந்தர் நடேசன் ஐயா அவர் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை வழங்கினார்கள். ஆர்.என். கருணாநிதி ஐயா அவர்கள் எப்போதும் போல தங்களுடைய அந்த நெறி ஆளுகையை மிக அழகாக நடத்தி செல்வது, தன்னுடைய கருத்துரை எப்போதும் பார்த்தா கணிப்பொறியில ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற சிந்தனையோடு அவர் அதை நோக்கக்கூடியவர் ஐயா அவர்கள். காணொலி காட்சி மிக அழகாக வழங்கினார்கள். அதற்கு இனிய குரலால் தன்னுடைய காணொலி காட்சியை சிறப்பித்தவர் பிரேமா கருணாநிதி அம்மையார் அவர்களுக்கும் பூந்தண்டலத்தில் அறிவுக்களஞ்சிய வளர்ச்சி மைய ஒரு பூஞ்சோலை அவர்கள் சொல்லோவியத்தை அம்மையார் நம்முடைய கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் அம்மையார் அவர்கள் மிகச்சிறப்பாக தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். நம்மோடு இணைந்து எப்போதுமே நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை இணைந்தும் இணையாமலும் அங்கே எங்கிருந்தோ கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் பெருமக்கள், அறிஞர் பெருமக்கள், ஐயா கருப்புசாமி ஐயா அவர்கள் இங்கே கருத்துரை வழங்கினார்கள். இன்னும் யாரேனும் பெயர்கள் விடுபட்டிருந்தால் அத்துணை பேரையும் உங்களுடைய பெயர்களை சொன்னதாக கருதி இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக, அதாவது இன்னைக்கு வந்து ஒரு களை கட்டிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஆய்வு திருக்குறளில் எண்கள் அப்படின்னா அந்த கணக்கீடு, கால கணக்கீடு ஆகட்டும், எண்ணியல் ஆகட்டும், அதே போல அது கணம், அது என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ அத்துணையும் நம்ம வந்து சிந்திக்கக்கூடிய அளவுல எல்லாருக்குமே நாம கொஞ்சம் போய் பார்க்கலாமேங்கிற அளவுக்கு ஒரு சிந்தனை. அந்த கணித குறியீடுகளை அதை களம்னு சொன்னாங்க. கொள்கலம் அப்படிங்கிறது எங்க வந்திருக்கு, நீட்டல் அளவை, முகத்தல் அளவை, நிறுத்தல் அளவை, அந்த மென்மையை சொன்னாங்க பாருங்க. அது ஒரு அருமை. 2வது விளக்கம் சொல்லும் போது மென்மை வந்து ஒரு மிகச்சிறது. அதே மாதிரி பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சாடம் மிகுத்து பெய்யும் அப்படிங்கும்போது அந்த பீலி மயிர் தொகையினுடைய எடை வந்து ரொம்ப குறைவா இருக்கிறதுனால அதிகமா இருந்தா அது வண்டியுடைய சக்கரம் முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது அந்த எடை அளவு. இதெல்லாம் ரொம்ப அழகா வந்து எடுத்து சொன்னாங்க. எங்கெல்லாம் அந்த எண்கள் இருக்கிறதோ, எண்கள் சாயல்ல எண்களுடைய கணக்கீடு எங்கெல்லாம் இருக்கிறதோ, அதே மாதிரி ஆக்கம் பெருக்கம் போன்ற நல்ல பல கருத்துக்களை எல்லாம் இந்த எண்கள் அப்படிங்கிறதுல நாம இன்னைக்கு தெரிந்து கொள்ள முடிந்தது. அதை வந்து பேச்சாளருடைய பேச்சிலிருந்து, கருத்தாளர்களுடைய தங்களுடைய கருத்திலிருந்து மிகச்சிறந்த ஒரு இன்னைக்கு ஆய்வரங்கம் வந்து திருக்குறள் ஆய்வரங்கம் மிகச்சிறந்த முறையில் அமைந்தது. எல்லாத்துக்கும் இது காரணமா இருக்கிறது வந்து நம்முடைய கலைமாமணி செய்யோனையா அவர்கள், ஆரோக்கியமேரி அம்மையாரும் அவங்க கௌரி அம்மையாரும் வந்து அங்க எழுத்தாளர் சங்கத்தில் அவர்களை சந்தித்து நான் தங்களுடைய இந்த நாங்க சொல்றது பேசிக்கிறதுலாம் வச்சு இதுதான் ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம எப்படியாவது இணையணும் அப்படின்னு சொல்லி
அங்க இணைஞ்சு இன்னைக்கு வந்து கருத்துக்களை வழங்கி இங்க அதுக்காக எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு செய்யோன் ஐயா அவர்களுக்கு திறமைகள் எங்கெல்லாம் சிதறி கிடக்கின்றதோ அவற்றையெல்லாம் நான் எப்போதும் ஒண்ணு சொல்லுவேன், அது மாதிரி பொன்னும் துகிரும் முத்தும் மண்ணிய மாமலை பெற்ற மணியும் வந்து ஒரு இடைப்பட செய்ய வாயினும் தொடைபிறந்து அருவிலை நன்களும் அமைக்கும் காலை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சான்றோர் பாலராக என்பது போல எல்லா சான்றோர்களையும் இணைத்து இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பினை நமக்கு நல்கிய நிறுவன செயலர் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்க நிறுவன செயலர் செய்யோன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக ஆளுமைகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இணைந்து சிறப்பித்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அன்பர்களுக்கு மீண்டும் ஒரு வேண்டுகோள். நாளை மறுநாள் 24ஆம் தேதி நடக்கின்ற நிகழ்ச்சி நம் அன்பர்கள் எல்லாம் சரியாக 9லிருந்து 9:15, ஏன்னா 9 to 10 அங்க மாணவர்களுக்கு அறிவியல் களஞ்சியம் போட்டி, வினாடி வினா. உங்களுக்கு தெரியும், நம்ம அறிவியல் பூங்காவை கொடுத்து அறிவியல் தெரிவிப்பியல் திறனாய்வு போட்டி அறிவியல் பூங்காவை அவங்கள்ட்ட கொடுப்போம். அதனால 9 மணிக்கு நம்ம எல்லாம் அங்க இருக்கலாம். 9லிருந்து 9:15 வந்துருங்க. அந்த தேர்வு அந்த போட்டி 1 மணி நேரம் நிகழும். 9லிருந்து 10, மேக்சிமம் 9:30 to 10. நம்ம ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னால இருந்தா நல்லதுங்கிறதுக்காகத்தான் 9 to 9:15 ஒரு பிளெக்சிபிலிட்டி சொல்றேன். 10லிருந்து கரெக்டா 10 to 10:15 இது நம்ம 10 மணிக்கு தமிழ் தாய் வாழ்த்து. மேடம் மீனாட்சி சீனிவாசன் நானும் பேசிட்டேன் மேடம். அவங்க அடுத்து நீங்க. அதுக்கு அடுத்தது முதல்ல வந்து வன்கலை சிலம்பம் 10 to 10:15. 10:15 to 10:30 நாட்டியம் திருக்குறள் நாட்டிய நிகழ்ச்சி. அது ரொம்ப நல்லா வந்திருக்குது. இந்த தடவை 2 குழந்தைகள் டான்ஸ் ஆட 2 டான்ஸர் வந்து சொல்ல முடியாது, அவங்க எல்லாம் கல்லூரியில படிக்கிறாங்க. நல்ல பண்ணுவாங்க. அது பாருங்க. 10:30 மணிக்கு ரெகுலர் நிகழ்வும் தொடங்கிடும். அதனால எல்லாரும் வரும்படி அன்போடு கேட்டுக்கிறேன். இன்னொன்னு, வருகிற செவ்வாய்க்கிழமை அன்று சிந்தனை அரங்கம். அது வந்து 26ல 29 வரும். 29 தானே, 27 வருது இல்ல, 27 சிந்தனை அரங்கம். அடுத்தது 29th வந்து திருக்குறள். அதுல வந்து யுனைடெட் நேஷன்ஸ்ல நடவு என்கிற ஒரு அமைப்பு தொடங்கியிருக்காங்க. அந்த நடவு அமைப்பை பத்தி அதனுடைய நிறுவனர்கள் 2 வந்து பேச போறாங்க. அது வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு. 26 வந்து சிந்தனை 22 அந்த சிந்தனை அரங்கம் நினைவுல நான் சொல்றேன். அப்புறம் உங்களுக்கு தகவல் அனுப்பப்படும். மற்றபடி அனைவரும் அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பியுங்கள். இதற்கான அழைப்புதல் எல்லாருக்கும் அனுப்பியிருக்கேன். அஞ்சல் மொழி கிடையாது, அழைப்புதல் அனுப்பியிருக்கிறது நம்ம வாட்ஸ்அப் மூலமா அனுப்பியிருக்கேன். ஃபேஸ்புக்ல போட்டாச்சு. ட்விட்டர்னா எக்ஸ் தளத்துல போட்டுட்டோம். அதனால அருள் கூர்ந்து எல்லோரும் வாருங்கள், வந்து நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள். இன்னைக்கு சரியாக 5:02 ஆகுது. நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்திருக்கேன். என்ன கேட்டா, அரை மணி நேரத்தோட நிகழ்ச்சியை பேச சொல்லிட்டு மிச்சம் 1/2 மணி நேரம் மாதிரி பேசலாம் இருக்கு. நல்லா இருந்தது இல்ல? இன்னைக்கு இது தகவல் தான். அவங்கள நான் 30 நிமிஷம் தான் சொன்னேன். ஏன்னா அவங்க உடல் நலம் இல்லைன்னதுனால நீங்க 30 to 40 minutes பேசினா கூட போகுதுன்னா அவங்க சரியா முடிச்சுட்டாங்க. ஆனா முடித்ததுக்கு அப்புறம் நமக்கு இப்ப இன்னொன்னு கூட யோசிக்கலாம். நாள் என ஒன்று போல் காட்டி உயிரீரும் வாழது உணர்வார் பெரிய. இந்த குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை பத்தி பேசினாலே 1 மணி நேரம் பேசலாம். நாள் என ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழ் அது உணர்வார் பெரிய. இதுக்கு ஒரு கதையும் சொல்லலாம், இது விளக்கம் சொல்லலாம். அது நம்ம பின்னால பார்க்கலாம் என்று சொல்லி அன்பில் திளைக்க ஒரு சொல்லுங்க. இந்த வரங்க வாசிக்கு சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு நம்ம எல்லாரும் பாராட்டப்பட வேண்டியவர் நம்ம நாகப்பனோட பிள்ளை நாகதீபன் நாகதர்ஷன். சரியான மார்க் வாங்கியிருக்காங்க. அவங்க நம்ம அனைவரும் சேர்ந்து மனதார அவங்கள பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு செய்தி தான், வேற ஒண்ணு. நிச்சயமா அவரு நம் வீட்டு பிள்ளை மூலமா அவர் நாகப்பனுடைய குழந்தைகள் நாகதீபன் நாகதர்ஷன். என்ன சிறப்புன்னா, நம்ம அறிவு கலைஞர் போட்டியெல்லாம் ஒருங்கிணைத்து நடத்துகிறவர் நாகப்பன். இப்பதான் நமக்கு கருணாநிதி வந்தார். கருணாநிதி வருவதற்கு முன்னால இருந்து இப்பவும் நமக்கு துணை அந்த இணைய நிகழ்ச்சி எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது நாகப்பன் தான். உண்மையில, ஏன்னா 2 பேருங்க ஈக்குவலா மார்க்
எப்படியோ 473 வாங்கியிருக்காங்க. அது பெரிய வேடிக்கை இல்ல சார். அமையறது கேளுங்க, அதிசயம். கணிதத்துல எல்லாம் அதிசயம். சொல்றீங்களே அந்த ட்வின்ஸ் ஒரே மார்க். அப்ப ஒரே உடனே என்னுடைய துணைவியார் சொன்னாங்க, பத்திரிகையில இன்னொரு இடத்துல 10th ஸ்டாண்டர்ட்ல ட்வின்ஸ் ரெண்டும் ஒரே மார்க் வாங்கியிருக்காங்க. ஒரே அது மாதிரி. எப்படி? ரொம்ப பாராட்டணும். அதை சொல்றதுக்காகத்தான் நான் ஆசைப்பட்டேன். இல்ல உண்மை. நல்லது, நல்ல தகவல் சொன்னீங்க. நிச்சயமாக நம்ம குழுலே போட்டுட்டோம். நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு பாராட்டு. நாளைக்கு வருவாங்களா அவங்க? சனிக்கிழமை வருவாங்களா அவங்க? இல்ல, நான் அவனுக்கு ஏதோ தேர்வெல்லாம் இருக்கு, எக்ஸாம்ல. அதனாலதான் ஐ டிட் கம்பல் ஹிம். நல்ல ஒரு நிகழ்வு. நம்ம சந்திப்போம். ஆக அன்பில் திளைக்க, அறிவில் சிறக்க, ஆற்றலில் மேம்பட, பண்பில் பரிமளிக்க, பாரில் உயர்ந்தோங்க, தினம் ஒரு திருக்குறளை நாளும் படித்து மகிழ்வோம். திருவள்ளுவர் ஆத்திச்சூடியையும் படித்து நானிலத்தில் மேனிலை அடைவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.